श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्य जामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्स दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भटनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोस्मि नित्यं। गुरुमुखमनधीत्य प्राहवेदान् अशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादातु कामः स्वशिरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तं विष्णुचित्तं नमामि। मिन्नार तडमदिल शूळ विल्लिपुत्तूरेन ஒருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானன் நீண்டிய செங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. ஸ்ரீஹப்பதியான சர்வேஸ்வரனாலே சம்சாரிகளுடைய உஜ்ஜீவனத்துக்காகவே அவதரிப்பித்தவர்கள், பகவானாலே அவதாரம் செய்யப்பட்டவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் அனைவரும் சேர்ந்து அருளிச் செயல்னு கொண்டாடப்படும் 4000 பாசுரங்களை திவ்ய பிரபந்தத்தை அனுகிரகித்தனர். வேதத்திலிருந்து பல அர்த்தங்களை நாம் கற்கிறோம். ஆனால் அது ஒரு சிலருக்காக, புத்திமான்களுக்காக இருக்கக்கூடியது. அந்த வேதத்தையே தமிழாக்கி கொடுத்து எளிமைப்படுத்தி ஆத்மாவனுடைய அடையாளம் என்ன, இவ்வாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான தொடர்பென்ன, இதத்தனையும் அறிவித்து நமக்கு மோட்சத்திலே ஆசை விளைவித்து பெருமானடி சேர்ப்பிக்க வேணுங்கிறது தான் ஆழ்வார்களுடைய குறிக்கோள். அவர்களுடைய பாசுரங்களை கற்றோம் என்றால் நம் வாழ்க்கை முறை எளிமைப்படுகிறது, அதே சமயத்தில் பலிக்கிறது. ஒவ்வொருத்தரும் பிறவி எடுத்திருக்கிறோம். பிறவி எடுத்த பயனை பெற வேணும்னு யாருக்கும் ஆசை இருக்கும். அந்த பயனை 2 வகையாக பிரித்து கொள்ளலாம். இந்த லோகத்தில் இருக்கும்போது யாது பயன், இந்த லோகத்தை விட்டு துறந்து உடல் கீழே விழுந்த பிற்பாடு ஆத்மா எங்கு செல்ல வேண்டும், அதற்குரிய உயர்ந்த பயன் யாது. இந்த 2 பத்தியும் தான் ஆழ்வார்கள் நமக்கு வலியுறுத்தி 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் அனுகிரகித்தார்கள். அந்த 4000 பாசுரங்களை நாம் ஒவ்வொருத்தருமே கற்றறிய வேண்டும். அறிந்தவர்கள் சொல்ல வேண்டும், அனுபவம் உள்ளவர்கள் சொல்ல வேண்டும், நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பிரக்கிரியில் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் திவ்ய பிரபந்த தாரா என்னும் இந்த உபன்யாசமாலா உபன்யாச தொடர். இப்படி செய்ய வேணும்னு முதல்ல திருவுள்ளத்தில் சங்கல்பம் எடுத்து அதற்குண்டான அதிகாரிகள் அத்தனை பேரையும் ஆஹ்வானம் பண்ணி அவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து 365 நாட்களுக்கு இத்தை நடத்த வேணும், ஆண்டு முழுவதும் நடத்த வேணும்னு ஆசை கொண்டார் ஜீயர் சுவாமி. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர், உபய வேதாந்தாச்சாரியராய், பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்துருளியிருக்கும் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி. இதை நடத்தி தீர வேணும், இதை ஆனந்தமாக நடத்த வேணும், எல்லாரும் கேட்டு பயனடைய வேணும்னு சங்கல்பித்த அந்த சுவாமியினுடைய திவ்யமான சங்கல்பம், அவருடைய கைங்கென்ற ஸ்ரீ இதற்கு முதல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று உங்களோடு சேர்ந்து அடியேனும் மங்களாசாசனம் பல்லாண்டு பாடி கொள்ளுகிறேன். இன்றைய நன்னாள் அந்த திவ்ய பிரபந்தத்திலே பெரியாழ்வார் அனுகிரகித்ததான திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள், சுருக்கமான பாசுரங்கள். திருப்பல்லாண்டனுடைய சாரம் என்னன்னு பார்க்க போகிறோம். 365 நாள், கிட்டத்தட்ட 10 பாசுரங்கள் ஒரு நாளைக்குன்னு வைத்து கொண்டாலும் ஓர் ஆண்டுக்கு 4000 பாசுரங்களை அனுபவிக்க வேண்டும். இதுதான் ஜிஎஸ் சுவாமியினுடைய பேரவா. அதன்படிக்கு இது நடக்க இருக்கிறது. சொல்லுபவர்களும் சொல்லுவார்கள், கேட்பவர்களும் கேட்பார்கள். ஆழ்வார்கள் அனுகிரகம் இருப்பின் கேட்ட அர்த்தமெல்லாம் நம்ம உள்ளத்தில் தரித்து அதை அனுஷ்டான பர்யந்தமாக்கி
அது நமக்கு அனுபவத்தையும் கொடுத்து மீளாத இன்பமான பெருமானுடைய திருவடியும் கொடுக்க வேணும் என்று முதற்கண் பிரார்த்தித்து கொள்வோம். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் ஒவ்வொன்றும் மணிமணியானவை, நமக்கே அணிகலன்களாக இருக்கக்கூடியவை. அதற்குள்ளே திருப்பல்லாண்டு என்பது முதலில் ஓதப்படுவதாக உள்ளது. பெரியாழ்வார் பாடியது திருப்பல்லாண்டு. இந்த நிகழ்ச்சி தொடர் அத்தனையுமே அவருடைய திருநக்ஷத்திரத்திலிருந்தே ஆரம்பித்தது ஒரு தனி சிறப்பு. சுவாதி நட்சத்திரத்திலிருந்து தொடங்கி, சுவாதி நட்சத்திரமே ஏற்றமுடையது. நரசிங்க பெருமானுடைய அனுகிரகம், பெரியாழ்வாருடைய அனுகிரகம், அவர்கள் அனுகிரகத்தோடு தொடங்குகிறது. முதல்ல மதுரகவியாழ்வார் அனுகிரகித்த கண்ணனின் சிறுத்தாம்பனுடைய சாரம் என்ன என்று கேட்டீர்கள். அது ஒரு மரபு பின்பற்றப்படுகிறபடியாலே கண்ணனின் சிறுத்தாம்பு முதல்ல ஓடப்பட்டது. காரணத்தை கேட்டிருப்பீர்கள். பொதுவாக எந்த கோயிலுக்கு சென்றாலும் 4000 திவ்ய பிரபந்த பாராயணம்னு சொல்லும்போதே முதலில் திருப்பல்லாண்டு தான் பாராயணம் செய்யப்படும். சேவா காலம் தொடக்கமே திருப்பல்லாண்டில் தான். அது எதனாலே? ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பெரியாழ்வார் அல்லர். திவ்ய பிரபந்தத்தில் முதல்ல பிறந்ததும் திருப்பல்லாண்டு அல்ல. ஆனாலும் அதைத்தான் நாம் முதலில் ஓதுகிறோம். எதனாலேன்னு சுவாமி மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர், ரெண்டையும் கூறினார். 4000 பாசுரங்களையும் சீர்தூக்கி பார்த்தாலும் திருப்பல்லாண்டு கொப்பதான கலை உண்டா? உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர். ஆழ்வார்களில் சிறந்தவர் பெரியாழ்வார். அதனால தான் அவருக்கே பெரியாழ்வார்ங்கிற பட்டம் கிடைத்திருக்கிறது. மற்ற ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் தான் தலைவர். முதல் அவதரித்தது பொய்கை ஆழ்வார். நிறையா பாடினது திவ்யதேச மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். அரசராக இருந்தார்னு பார்த்தால் குலசேகர ஆழ்வார். இவர்களுக்கெல்லாம் பெரியாழ்வாருங்கிற பட்டப்பெயர் கிடைக்கவில்லை. ஆனால் 7வது ஆழ்வாராக அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெரியாழ்வாருக்கு இந்த பட்டம் கிடைத்திருக்கிறதே எதனால்? மங்களாசாசனம் பண்ணுறதுல அந்த ஆழ்வாருக்கு இருந்த பெருத்த ஊற்றம். பாக்கி எல்லா ஆழ்வார்களும் பெருமானே நீ பல்லாண்டு இருக்க வேணும் பாடினார்கள். ஆனாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாடுவார்கள். ஒரு திவ்ய பிரபந்தத்தையே அதற்காக ஏற்படுத்தி அவனுக்கு ஒன்றும் வந்துவிடக்கூடாது, நம்மை பற்றி அவனிடத்தில் எதுவும் கெஞ்ச வேண்டாம், அவன் திருமேனிக்கு குறவில்லாமல் இருக்க வேண்டும், அவனுடைய ராஜ்யம் எப்போதும் நடக்க வேண்டும் என்று தன்னை பார்க்காமல் பகவானை பார்த்து அவருக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடின பெருமை இந்த ஆழ்வாரையே சாரும். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு உபதேச ரத்ன மாலையில் பாசுரம். மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவருக்கு ஏன் பெரியாழ்வாருங்கிற பெயர்? பொங்கும் பரிவு. பெருமானிடத்தில் மற்ற பேருக்கு பரிவு உண்டு, ஆனால் பொங்கும் பரிவு இவருக்கு தான் இருந்ததா. அதனால வில்லிபுத்தூர் பட்டர்பிரானுக்கு பெரியாழ்வாருங்கிற பெயர். இந்த பெயர்னாலேயே இன்னொரு பெருமை சேர்றது. உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வார் கொப்பருவர், தண்டமிழ் நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய் கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார். தன் நெஞ்சுக்கு சுவாமி மணவாள மாமனிகள் உபதேசம் பண்ணி கொள்ளுகிறார். பைதல் நெஞ்சே நீ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாரு. தண்டமிழ் நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில். தமிழில் திவ்ய பிரபந்தம் பாட வந்த ஆழ்வார்கள், அந்த ஆழ்வார்கள் எல்லாரையும் சீர்தூக்கி பார்த்துக்கொள். அவர் செய்கலையில் அவர்கள் பாடின 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பார். ஆழ்வார்களுக்குள்ளே பார்த்தால் நான் பெரியாழ்வாருக்கு ஒப்பானவர் கிடையாது. திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே பார்த்தால் திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதானது கிடையாது. அப்படி அதுக்கு என்ன பெருமை இருக்கும்னு அவரே விசாரித்து சொல்லுகிறார். உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான். எதனாலே? வேதத்துக்கு ஓமென்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால்னு சொல்வார்கள். கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறு கலைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டானதவும் வேதத்து கோமென்னுமது போல் உள்ளத்துக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால். வேத ஆரம்பம் பண்ணுறோம்னு வச்சுப்போம். ஒரு வேத பாராயணம் நடக்க போகிறது. அதற்காக பாராயணம் தொடங்குகிறது. அப்போ ஓம்னு சொல்லித்தான் ஆரம்பிப்போம். ஹரி ஓம் என்று சொல்லித்தானே தொடங்குவோம். முடிக்கும் போதும் ஹரி ஓம் என்று சொல்லித்தானே முடிப்போம். அப்போ ஓங்காரம் முன்னாடி இருக்குது, ஓம்ங்கிற பிரணவம் பின்னாலும் இருக்கிறது, முன்னும் பின்னும் பிரணவம் காணப்படுகிறது. அதே போலத்தான் திவ்ய பிரபந்த சேவா காலத்தும் போதும் முன்னாலும் திருப்பல்லாண்டு ஓதப்படும், பின்னாலும் திருப்பல்லாண்டு ஓடப்படும். இது எதுக்கு முன்னும் பின்னும் இருக்குது? கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறு கலைக்கெல்லாம்
கூறுகிற கலைகள் தான் 4000 பாசுரங்கள். அவர்கள் கூறும் கலைகளுக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு, திருப்பல்லாண்டு தான் ஆதி ஆயிற்று, அதுதான் முதலில் ஓதப்படுகிறது. எதனாலேன்னு காரணம் சொல்றார். வேதத்துக்கு ஓம் என்னுமது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால். வேதத்துக்கு ஓம்ங்கிறது 3 பெருமைகள் சேர்க்கும். ஒன்று, முதலிலும் முடிவிலும் ஓதப்படும், இது முதல் பெருமை. ரெண்டாவது, வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் சாரமாக தன்னுள் கொண்டிருக்கும், இது ரெண்டாவது பெருமை. அப்புறம் மூணாவது, வேதத்துக்கு மங்களத்தை கொடுக்கும். மங்களம்ங்கிறது எப்போதும் எல்லாருக்கும் வேண்டியது. வேதத்துக்கும் மங்களம் வேணும், நம்ம உள்ளத்தில் நிற்க வேண்டும், எல்லார் உள்ளத்திலும் நிற்க வேண்டும், எப்போதும் பாடப்பட வேண்டும், அதுக்கு குறைவில்லாமல் அர்த்தம் சரிவாக புரிய வேண்டும். இந்த வேதத்துக்கு வேண்டிய மங்களங்களை எல்லாம் எது கொடுக்குமா? ஓம் கொடுக்கும். ஓங்கார பிரபவா வேதாகான்னு சொல்லுவார்கள். ஓம்ங்கிறதுலேருந்து தான் வேதமே தொடங்குகிறது. அப்போ முதலிலும் முடிவிலும் சொல்லப்படும், வேதத்தினுடைய அர்த்தத்தை சாரமாக தன்னுள் கொண்டிருக்கும், வேதத்துக்கு மங்களத்தை ஏற்படுத்தும். இது பிரணவத்திற்கிற பெருமை. அதே போல திவ்ய பிரபந்தத்துக்கு 3 பெருமைகள் திருப்பல்லாண்டாலேன்னு சொல்ல வேண்டும். முதலிலும் முடிவிலும் ஓதப்படுகிறது திருப்பல்லாண்டு. இப்போ வேதம்ங்கிற இடத்துல திவ்ய பிரபந்தத்தை வைத்துக்கொள்க, ஓம்ங்கிற இடத்துல திருப்பல்லாண்டை வைத்துக்கொள்க. அப்போ அதனுடைய சாதிருஷ்யம் என்னான்னு புரிஞ்சுப்படும். முதலில் சொல்லப்படுவதாக இருக்கிறது. எத்தனை 4000 பாசுரங்களில் எத்தனை அர்த்தங்கள் உண்டோ அத்தனைக்கும் சாரமாக இருக்குது, சங்கிரகமாக இருக்கிறது திருப்பல்லாண்டு. அதுக்கப்புறம் மூணாவது, 4000 பாசுரங்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டுன்னு மங்களத்தை சேர்ப்பதாக உள்ளது. பகவானுக்கு பல்லாண்டு பாடிச்சுன்னு மட்டும் வச்சுக்க வேண்டாம். அவனை சொல்லக்கூடிய பிரமாணமான 4000 பாசுரங்கள் திவ்ய பிரபந்த தாரா. இந்த தாரை முழுவதற்குமே பல்லாண்டு மங்களாசாசனம் பண்ணது தான் இந்த திருப்பல்லாண்டுக்கு உண்டான ஏத்தம். அதனால தான் மணாளன் சாதிக்கும் போது உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர். இத்தனைக்கும் நம்மாழ்வாரை பற்றி பாடும்போதும் உண்டோ சடகோபர் கொப்பொருவர்னு பாடினார். பெரியாழ்வாரை பற்றி பாடும்போது உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர்னு பாடினார். இவரை பாடச்சே அவருக்கு நிகர் உண்டான்னு கேட்கிறீர், அவரை பாடும்போது அவருக்கு நிகர் உண்டான்னு சொல்லுகிறீர். அப்படி 2 பேர் பாட்டிலையும் சொல்லலாமானால் இவர் சிறப்பு தனி, அவர் சிறப்பு தனி. அவர் விஷயத்தில் அவர் சிறந்தவர், இவர் விஷயத்தில் இவர் சிறந்தவர். வேதாந்தார்த்தம் சொல்லுவதில் நம்மாழ்வார், வேதத்தை தமிழாக்கி கொடுத்ததில் நம்மாழ்வார், மங்களாசாசனம் பண்ணின பெருமை, பகவானுடைய திருமேனியில் பொங்கும் பரிவு, அது பெரியாழ்வாருக்கே உண்டான ஏற்றம். இதனால் தான் சுவாமி மணவாள மாமனிகள் அந்த பாசுரங்களால் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார். ஆக முதலில் ஏன் திருப்பல்லாண்டு ஓதப்படுகிறதுன்னு பார்த்தோம். முதல்ல தனியனுடைய அர்த்தத்தை சுருக்கமாக விண்ணப்பிக்க பண்ணுறேன். நாதமுனிகள் அருளி செய்த ஆச்சரியமான தனியன் குருமுகம் அனதீத்திய பிராக வேதான் அசேஷான் நரபதி பரிகிளுப்தம் சுல்கம் ஆதாது காமஹா சுஷரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சான் துஜகுல திலகந்தன் விஷ்ணு சித்தம் நமாமி. அந்த விஷ்ணு சித்தரை வணங்குகிறேன். தம் விஷ்ணு சித்தம், விஷ்ணு சித்தன்னு சொல்கிறதுக்கு 2 அர்த்தம் சொல்லுவார்கள். விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே கொண்டவர், தன் மனத்தில் எப்போதும் கொண்டவர். ரெண்டாவது, இவரை விஷ்ணு தன் மனத்தில் எப்போதும் கொண்டிருக்கிறார். விஷ்ணு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன்னு பாசுரம். விஷ்ணு சித்தர் பெருமாளை தன் உள்ளத்திலிருந்து விட்டாலும் விடுவார். பகவான் ஆழ்வார் உள்ளத்திலிருந்து நகர மாட்டார், தன் உள்ளத்திலிருந்து ஆழ்வாரை நகர்த்தவும் மாட்டார். அதனாலேயே விஷ்ணு சித்தன். விஷ்ணு சித்தர் விஷ்ணுவை தன் சித்தத்திலே கொண்டவர், விஷ்ணுவனுடைய சித்தத்தில் எப்போதும் இருப்பவர். அந்த ஒரு பெருமையை பொறுமே. தம் விஷ்ணு சித்தம் நமாமி. அந்த ஆழ்வார் பண்ணின பெரிய கைங்கரியம் எது? குருமுகம் அனதீத்திய பிராக வேதான் அசேஷான். பாண்டிய மன்னவன் வல்லபதேவன் தென்மதுரையை ஆண்டு வந்தான். மதுரப்பட்டணத்தை தலைநகராக கொண்டுதான் பாண்டிய மன்னவர்களெல்லாம் ஆண்டது. ஆழ்வாரோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசித்து வந்தார். அப்படியே மாலையெல்லாம் தொடுத்து தோட்டம் வைத்து நந்தவனம் ஏற்படுத்தி தினப்படி பூக்களையெல்லாம் வளர்த்து பறித்து அதை மாலையாக தொடுத்து பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணி வந்தார். தொண்டரடிப்படி ஆழ்வாரும் புஷ்ப கைங்கரியம் பண்ணினவர் தான். மாலாக்காரர்னு கிருஷ்ணாவதாரத்தின் போது இருந்தவன், ரொம்ப எளிமையானவன், ஏழை. அவரும் புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதை போல இவரும் புஷ்ப கைங்கரியம் பண்ணவர். நித்திய நிர்துஷ்டமான கைங்கரியம், பகவானுக்கு புஷ்பம் பிடிக்கும், அது தெரிஞ்சு அந்த கைங்கரியம் பண்ணியிருக்கார். திடீர்னு ஒரு நாள் பெருமாள் அவருடைய சொப்பனத்தில் எழுந்துருளி, நாளைக்கு நீர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மதுரைக்கு போகணும், அங்கே பெரிய வித்வத் சதஸ்ஸு ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது, விஷ்ணுவே பரதெய்வம்னு நீர் தான் பேசி ஸ்தாபிக்கணும். ஆழ்வார் விதிர்த்து போனார். இதெல்லாம் அடி எனக்கு தெரியுமா, என் கையை பாரு,
அப்படியே பூக்களை பறித்து ஆமாம் தழும்பு ஏறி கிடக்கிற கையை இத்தை வைத்து கொண்டு அங்கே போய் பேச சொல்கிறீன்னால் உம்மை புஷ்ப கைங்கரியத்தில் ஏவி பண்ண வச்சதும் நான் தான், நாளைக்கு போய் அங்கே பேச வச்சு ஜெயிக்க வைக்க போகிறதும் நான் தான், நீர் புறப்படும் என்று பெருமான் ஊக்கம் கொடுக்க ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரைக்கு வந்து சேர்ந்தார். தான் எத்தனையோ பேரிட்ட விஷயங்களை கற்றிருக்கிறாரே. குருமுகம் அனதீத்திய, ஆச்சாரியர்கள் குருக்களிடத்திலிருந்து இவர் எல்லாம் கற்றிருக்கிறாரோ அது கற்றதோடு நிற்கலை, கற்றபின் நிற்க அதற்கு அதை புஷ்ப கைங்கரிய தளவு பண்ணிட்டாரு. ஞானம் சம்பாதிச்சிருவோம், அந்த ஞானத்துக்கு தகுந்த அனுஷ்டானம் கைங்கரிய பர்யந்தம் போகணுமே, அது வரைக்கும் பெரியாழ்வாருக்கு கிடைச்சது. அதனால தான் குருமுகம் அனதீத்திய பிராக வேதான் அசேஷான். அவர் வேத வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து அந்த சதஸில் சொல்லுகிறார். அங்கு கூடியிருந்த வித்வான்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். என்ன அழகழகான அர்த்தத்தை சொல்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் முழுமுதற் கடவுள்னு எப்படி ஸ்தாபிக்கிறார் என்று எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மெதுமெதுவாக அவர்களுக்கும் விஷயம் புரிய ஆரம்பித்தது. பிராக வேதான் அசேஷான், அசேஷான் வேதான் பிராகன்னு வச்சுக்கணும். ஒன்று குறவில்லாமல் வேத வாக்கியங்களுடைய அர்த்தங்களெல்லாம் எடுத்துரைத்தார். வேதாந்த விழிப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனன்னு பாசுரம். வேதம் வேதாந்தம் அதற்குள்ளதான் பகவான் எப்போதும் இருப்பார். அந்த அர்த்தத்தை எல்லாம் பெரியாழ்வார் எடுத்து சொன்னார். ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷான். அப்படி செய்த உடனே என்ன நடந்தது? குருமுகம் அனதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பலிக்லுப்தம் சுல்கம் ஆதாது காமஹா. நரபதி தான் வல்லபதேவன், பாண்டிய மன்னவன், நரபதி மன்னன். நரபதி பரிகிலுப்தம், அந்த மன்னன் இதை யார் ஜெயிக்கிறார்களோ இந்த சதஸில் ஜெயிப்பவர்களுக்கு ஒரு பொற்கிழி பரிசாக கொடுக்கிறேன்னு கொம்புல மேலே கட்டி வச்சிருந்தான். அதை இறக்கணும், கிழியை அறுக்கணும், பகவத் கைங்கரியத்துக்கு அந்த சொத்தை பயன்படுத்தணும். இதுதான் பெரியாழ்வாருக்கு ஆசை. நரபதி பரிகிலுப்தம் சுல்கம் பொற்கிழி, ஆதாது காமஹா அந்த பொற்கிழி அறுத்து கொண்டு வர வேணும்னு இவருக்கு ஆசை. அதனாலேயே இப்பேற்பட்ட வாதத்தை எல்லாம் எடுத்து வைத்தார். ஜெயித்து விட்டார். பொற்கிழி கைக்கு கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு திரும்ப ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து நித்தியமான கைங்கரியத்தில் எழுந்துருளி இருக்கிறார். அப்பதான் ஆண்டாளை கண்டெடுத்தார், வளர்த்து கொண்டு வந்தார். கடைசி ஆண்டாளை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மாமனார்ங்கிற பட்டத்தை பெற்றார். ஸ்வசுரஹா அப்படின்னா மாமனார். ஸ்வசுரம் அமரவந்தியம், அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷான். தேவர்களாலும் வணங்கப்படுகிற பெரிய பெருமாள் ரங்கநாதர், அவருக்கே மாமனார்ங்கிற பட்டம். அதனாலே அந்த தேவர்கள் இவரையும் வணங்குகிறார்கள். மாமனார்னு பட்டம் பெற்றவராய், அமரர்களாலே தொழப்படுகிற ரங்கநாதனுக்கும் மாமனாராய், தேவர்களாலும் தொழப்படுபவராய், துஜகுல திலகம் பிராமண குலத்தில் சிறப்பாக பிறந்தவர். தம் விஷ்ணு சித்தம் நமாமி, அந்த பெரியாழ்வாரை வணங்குகிறேன். விரும்புவார் அமரர் மொய்த்தென்று அமர்களெல்லாம் வந்து ஆழ்வாரை வணங்குகிறார்கள். அமரர்கள் எப்படியுமே பெரிய பெருமாளை வணங்குகிறார்கள். விஷ்ணு சித்தன் ஆழ்வார் எப்போதும் பெருமான மனசில் வச்சிருக்கார். அனந்தன் பாலும் கருடன் பாலும் 5 நொய்தாக வைத்து என் மனந்தன்னுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான் என் ஆழ்வாரே கூறுகிறார். அனந்தன் பாலும் கருடன் பாலும் 5 நொய்தாக. வைகுந்தத்தில் இருக்கிற ஆதிசேஷன், அங்கே இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் கருடர், இவர்களிடத்தெல்லாம் பெருமாள் ஆசையை குறைவாக வைத்து விட்டு பெரியாழ்வாருடைய உள்ளத்தில் தான் நிரம்ப ஆசையோடு இருந்தாராம். அதனால தான் விஷ்ணு சித்தன்னு பெயர் பெற்றார். இது முதல் தனியன். அடுத்தது தமிழ் தனியன்கள் 2. அதில் முதல் பாண்டிய பட்டர் அருளி செய்தது. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்று ஒருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர். யாரான ஒருத்தர் வில்லிபுத்தூர்னு சொன்னால் போருமா? அவர்கள் திருவடிகளை நம்ம தலையால் தாங்கி விடலாம். அப்படி என்ன வில்லிபுத்தூருக்கு ஏற்றம்னால், அகார உகார மகாரங்கள் 3 பேரும் ஒரே சிங்காதனத்தில் உள்ளார்கள். அகாரம் ரங்கமன்னார் நடுவில் எழுந்துள்ளிருக்கிறார். உகாரம் ஆண்டாள் பூமி பிராட்டியாரை அவதரித்தது, வலதுபுறத்தில் எழுந்துள்ளிருக்கிறார். அடுத்தது மகாரம் ஜீவாத்மா ஆச்சரியமான கருடன், அவர் பெருமாளுக்கு இடதுபுறத்திலே எழுந்துள்ளிருக்கிறார். ஆ உ மா 3 பேரும் ஒரே சிங்காதனத்தில் இருக்கிறார்கள். அதோட மட்டுமில்லை, இன்னும் 3 பேரை சொல்லலாம். வில்லிபுத்தூர் உறைவான்தன் பொனடி காண்பதோர் ஆசையினால். வில்லிபுத்தூர் உறைவான் பெருமாள், வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் அடுத்த ஆழ்வார், அதுக்கப்புறம் மகிழ்ச்சி அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு. இப்படி 3 பேர், பெருமாள் பெரியாழ்வார் ஆண்டாள். இந்த 3 பேர் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ரங்கமன்னார் கருடன் ஆண்டாள். ஆண்டாள் ரங்கமன்னார் ஒரு பக்கத்தில், இந்த பக்கத்தில் கருடன். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அதனால் அதன் ஏற்றத்தை ஒரு தரம் சொல்லணுமா? இவ்வளவு வைபவம்லாம் தெரியணும்னு கூட இல்லை, வில்லிபுத்தூர்னு சொன்னால் போர். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார். ஒரு தடவை ஒருத்தர் சொல்லிட்டார்னால்
முன்மின்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து முன்னாள் கிழியறுத்தான். இதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டியது ஸ்ரீவில்லிபுத்தூருடைய பெயரை சொல்லிவிட்டு அதில் அவதரித்த பெரியாழ்வாருடைய வைபவத்தை சொல்லணுமா. முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம். இந்த இடத்துல வியாக்கியானம் அனுகிரகிக்கக்கூடிய பிள்ளலோகன் ஜீயர் சுவாமி ஆச்சரியமான ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். கண்ணன் கீதையில் சொன்னது ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வாதேகம் புனர்ஜன்மன இது மாமேதி சோர்ஜுன. நான் பிறந்தேன்னு நினச்சிக்கோ, நான் வளர்ந்தேன்னு நினச்சிக்கோ, அதை உண்மையாக நீ தியானித்தாயானால் திரும்ப பிறக்கவே வேண்டாம், அதான் உனக்கு கடைசி பிறவின்னு சொல்லுகிறார். இது கிருஷ்ண விஷயத்திலே. ஆனால் ஆழ்வார் கண்ணனை திருவுள்ளத்தில் கொண்டவரா? அவர் என்னென்ன பிறந்தார், பெரியாழ்வார் எப்படி அவதரித்தார், அவர் எப்படி கைங்கரம் பண்ணார், அவர் என்ன பாசுரம் பாடினார், அவர் எப்படி விரைந்து கிழியறுத்தார். ஆழ்வாருடைய ஜென்மா கர்மா, கண்ணனுடைய ஜென்ம கர்மம் இல்லை, அதை விட சிறப்பானது பெரியாழ்வாருடைய ஜென்மமும் கர்மமும். ஜென்ம கர்மச்ச மேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா என்று பெரியாழ்வாருடைய ஜென்மத்தையும் கர்மத்தையும் நினைச்சாலும் இனிமே நமக்கு அடுத்த பிறவியே கிடையாதான். அதை தான் திரும்ப சொல்றது. முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம், பெரியாழ்வார் கிழியறுத்தான்னு சொன்னோமா, கீழ்மையில் சேரும் வழியறுத்தோம். இனிமே கீழான பிறவி எய்த மாட்டோம், நரகத்தின் வழியும் போக மாட்டோம், திரும்ப சம்சாரத்தில் பிறக்கவும் மாட்டோம், மோட்சம்தான் பலம். அதனால தான் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து. நெஞ்சமே நீ என்னோட சேர்ந்துட்டியானா எந்த பலன்தான் கிடைக்காது. அது ரெண்டாவது தனியன். அடுத்தது மூணாவது தனியன். பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்னு ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பெரியாழ்வாருடைய திருவடிகளே நமக்கு உபாயம், அவர் திருவடிகள் தான் மோட்சமடையறதுக்கு ஒரே வழி என்று பற்றுவது இந்த பாசுரம். பாட்டுக்கு 2 பாட்டங்கள் சொல்லுவார்கள். என்று வேண்டிய வேதங்களோதி விரைந்து கழியறுத்தான் ஈண்டிய சங்கம் மடுத்தூத என்று, ஈண்டிய சங்கம் எடுத்தூத என்று 2 பாட்டங்கள் காணப்படுகின்றன. பாண்டியன் கொண்டாட ஆழ்வார் அப்படி பெருமான் தான் ஸ்தாபித்தார. பாண்டிய மன்னவனுக்கு ஒரே சந்தோஷம். நல்ல வேளை இந்த ஆழ்வார் நமக்கு யார் பரதேவத்தைங்கிறத காட்டுட்டார். இவர் ஆன பேரில் ஏற்றி மொத்த பேரும் ஜெய ஜெய ஜெயான்னு கோஷம் போண்டு போறா. எத்தனை வித்வான்கள்லாம் ஆக்ஷேபித்திருப்பார்கள். ஆக்ஷேபித்தவர்கள் எல்லாருமே இவரையே கொண்டாடுகிறார்கள். அதுக்கப்புறம் இதை ஏற்பாடு பண்ண மன்னன் அவனும் கொண்டாடுகிறான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியமா இருக்கிறச்சே மேலே பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்துருளினார். இது என்ன நம்ம குழந்தைக்கு பிரம்மரத மரியாதை போல நடக்கிறது, நாம் நேர போய் அனுகிரகிக்க வேணும்னு ஆகாயத்தில் பிராட்டிமார்களோடு எழுந்துருள அவரை சேவிச்ச பெரியாழ்வார் தன்னை பற்றி ஒரு இருமாப்பு கொண்டிருக்க வேண்டாமா? நமக்கா கொண்டு இப்போ ஏற்பட்ட பட்டம் கிடைச்சது, நம்ம ராஜா இவ்வளவு தூரம் கொண்டாடுறார், நம்ம கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்கு பெருமாளே நேர எழுந்துருள் இருக்கிறார். இதை பார்த்தா இல்லாதவனுக்கு கூட துளி ஆணவம் வரும், கொஞ்சம் அகங்காரம் வரும். அது துளியும் அவருக்கு வரல. இது நமக்கா ஒரு சிறப்பு, அவர் காட்டி கொடுத்த சிறப்பு. இப்படி போய் துஷ்ட தேசத்தில் கலியுகத்தில் காலமும் நன்றாக இல்லை, தேசமும் நன்றாக இல்லை, இதில் போய் பெருமாள் எழுந்துருள் இருக்கிறாரே, அவர் திருமேனிக்கு ஒன்றும் குறவு வந்து விடக்கூடாது என்று பயந்து யானை பேரில் கிடந்த மணிகள் எடுத்து தாளமாக சேர்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாட ஆரம்பித்தார். அப்போனா அவர் எவ்வளவு சிறப்பானவர். அதைத்தான் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான். பட்டர்கள் அங்கே கூடியிருக்கிற வித்வான்கள், வித்வான்களுக்கு பெரிய உபகாரம் பண்ணார். காசு பணம் கொடுத்ததில்லை, தத்துவார்த்தம் எதுன்னு உணர்த்தினாரே, பரதெய்வம் எதுன்னு காட்டினாரே. விடைந்திய பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம், எல்லாரும் சங்கநாதம் பண்றார். எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி, வேத வாக்கியத்தில் திருமால் பரதெய்வம் எங்கெங்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்னும் நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹ ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யா தேவயேகா நாராயணா என்று எங்கெங்கெல்லாம் வேத வாக்கியம் பகவான் தான் பரதெய்வம்னு ஸ்தாபித்திருக்கிறதோ அதெல்லாத்தையும் எடுத்து சொல்லி பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்னு ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான். அந்த சொத்து தனக்காக இல்லை, பகவத் கைங்கரியத்துக்கே பயன்படுத்தினார். விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள், அந்த பெரியாழ்வாருடைய திருவடி தாமர்கள் யாமுடைய பற்று, நமக்கு ஒரே பற்று அதுதான் என்பதுதான் ஆச்சரியமான இந்த 3 தனியன்கள். இந்த தனியன்களுக்கு பின்னால் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய அற்புத வியாக்கியானம். 4000 திவ்ய பிரபந்தத்தையும் அருளிச் செயல்களை முழுக்க கேட்க போகிறீர்கள், சேர்ந்து தான் கேட்க போகிறோம் என்றாலே அதுக்கு முதல்ல மங்களாசாசனம் பண்ண வேண்டியது யாருக்கு? பெரியவாச்சான் பிள்ளைக்கு. அவரைத்தான் வியாக்கியான சக்கரவர்த்தி என்னும்
பரம காருணிகர் என்னும் கொண்டாடுவார்கள். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே எத் கடாட்சைக லக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதர சதா. யாருடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டால் ஸ்ரீதரனான பெருமான் நமக்கு சுலபமாக கிட்டிவிடுவாரோ அந்த பெரியவாச்சான் பிள்ளையை வணங்குகிறேன். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய, கிருஷ்ணன் அவருக்கு திருநாமம். நமோ யாமுனசூனவே, யாமுனாச்சாரியன் இவருடைய தந்தைக்கு திருநாமம். நாம் அறிந்த யாமுனாச்சாரியர் பெரிய நம்பிகளுக்கும் ஆச்சாரியன். இப்படி சொல்லிட்டு இருக்கிறது பிற்பட்ட யாமுனாச்சாரியர். நமோ யாமுனசூனவே எத் கடாட்சைக லக்ஷ்யாணாம், யாருடைய கட்டாட்சத்துக்கு நாம் ஆட்பட்டு விட்டோம் என்றால் லக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதர சதா, ஸ்ரீதரனான பெருமான் சுலபத்தில் கிட்டிவிடுகிறான். அவனை நாம சுலபத்தில் கிட்டிவிடலாம்ங்கிறது அவரை பற்றின தனியன். அந்த பெரியவாச்சான் பிள்ளையருடைய அனுகிரகத்தாலே, பெரியாழ்வாருடைய அனுகிரகத்தாலே இனி திருப்பல்லாண்டனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். திருப்பல்லாண்டுங்கிறது பெரிய கடல், அதையே 365 நாளும் பார்க்கலாம். அப்படின்னா இன்னும் பெரிய பெரிய பிரபந்தங்கள் எத்தனை ஆண்டும் தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் சாரமாக தெரிஞ்சுட்டோம்னால் இதுக்கு மேலே அவரவர்களுக்கு ஊன்றி படித்து இன்னும் நிறைய காலக்ஷேபத்தில் அன்வயித்து அர்த்தத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வர வேண்டும். சாரம் புரியணும், ஆசை வரணும், அனுபவம் கிடைக்கணும். இந்த ஒரு பயனுக்காகவே தான் இது முக்கியமாக ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது. போதையந்த பரஸ்பரம்னு ஒரு ஆனந்தமான அனுபவம். அறிந்தவர் அறிந்தவரோடு, இதில் ஒருத்தருக்கு தெரியும் ஒருத்தருக்கு தெரியாதுங்கிறதுலாம் இல்லை, எல்லாருக்கும் எல்லா அர்த்தமும் தெரியும். ஆனால் பேசி பேசித்தானே ஆனந்தப்படணும். பகவத் விஷயத்தை பேச போகிறோம். அவருடைய குணானுபவம், அவருடைய சேட்டித்த அனுபவம், திவ்யதேச அனுபவம், இது எல்லாமே இந்த 4000 அருளிச்செயல் தாரை திவ்ய பிரபந்தத்தினுடைய தாரையில் அனுபவிக்கிறதுக்காக இருக்கிறோம். இப்போ திருப்பல்லாண்டுக்கு என்ன அவதாரிக்க சாதிக்கிறார்னு பார்ப்போம். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். இது சுவாமி மணவாள மாமனிகளுடைய உபதேச ரத்தனமாலே பாசுரம். இந்த திருப்பல்லாண்டுங்கிற பிரபந்தமே 12 பாசுரங்களுமே மங்களாசாசன பரமானவை. பெருமானுக்கு மங்களங்கள் ஏற்பட வேண்டும், அவனுக்கு ஒரு குறைவு வரக்கூடாது. இந்த பெருமை என்னங்கிறதான் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிக்கையில் சாதிக்கிறார். பகவான் என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறார். இந்த உலகத்தை படைத்ததே நம் போன்ற ஆத்மாக்களுக்கு மோட்சத்தில் விருப்பம் வரணுங்கிறதுக்காகத்தான். அதற்காகத்தான் சாஸ்திரங்களை எல்லாம் கொடுக்கிறார். இந்த வரிசையை முதல்ல பெரியவாச்சான் சாதிக்கிறார். யஸ்யாஸ்மி நதம் அந்தரேமி என்னும் பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் என்னும் தம் ஈஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் என்னும் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கார். எல்லாரையும் வியாபிப்பவராக இருக்கிறார், தாங்குபவராக இருக்கிறார், சேஷியா தலைவனாக இருக்கார், சுவாமி உடையவனாக இருக்கிறார். அவர் சுவாமியாக இருக்கார், நாம் சொத்தா தாசர்களாக இருக்கோம். அவர் சேஷியாக இருக்கிறார், நாம் சேஷர்களாக இருக்கோம். அவர் அந்தராத்மாவாக இருக்கிறார், நாம் எல்லாரும் அவருக்கு சரீரமாக இருக்கோம். அவர் கைங்கரியத்தை ஏற்பவராக இருக்கிறார், நாம் கைங்கரியம் பண்ணுபவர்களாக இருக்கிறோம். இத்தனை இருந்தாலும் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற எழுவமின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே கிடந்து நோவுபட்டு கொண்டிருக்கிறோம். நாம் ஆறு நமக்கும் பெருமானுக்கு இருக்கிற ஒழிக்க ஒழியாத தொடர்பென்ன மறந்து போயிட்டோம். பகவான் எப்படி சுவாமியாக இருக்கார், அவருக்கு தான் நாம் கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியமே பண்ணலைன்னால் சேஷத்துவமே சித்திக்காது, பாரதந்திரியம் பிரயோஜனம் இல்லாத போயிடும். எல்லாத்தையும் மறந்துட்டோம். சரி, இவனுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஏன் மறந்தோம்னு பெருமாள் யோசிக்கிறார். பிரளய காலத்தில் அச்சித்தோட அச்சித்தாக கிடக்கிறான். ஓஹோன்னு பிரளயம் வந்து விட்டது, எல்லாமே அழிந்தது. பிரம்மந்தான் எங்கும் வியாபித்திருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. அதை பற்றி உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லும்போது ஏகமேவ அத்விதீயம் யத் சோம்ய இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத். சத்தாகவே பிரம்மம் இருந்தார், ஒன்றாகவே இருந்தார், அவரை தவிர எதுவும் இல்லை. அனைவரும் அவரிடத்தில் ஒட்டி கொண்டிருந்தோம். சேத்தனங்கள் முழுக்க ஒட்டின்றிருந்தது, அச்சேதனங்கள் முழுக்க ஒட்டி கொண்டிருந்தன. யாருக்கும் ஞானம் வெளியில் போகிறதுக்கே வழி இல்லை. அப்படி ஒரு பெரும் பிரளயம். அப்போ பெருமான் யோசித்தவர், அச்சித்துக்கு சமமா ஜடப்பொருள்களுக்கு சமமா இவன் இப்படி கடந்தால் எப்படி இவனுக்கு மோட்சத்தில் விருப்பம் வரும்? இவனுக்கு ஒரு பிறவி கொடுப்போம் என்று நினைத்து தான் உலகத்தை படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். படைத்தார், நமக்கும் பிறவி கிடைத்தது. அரிதரிது மானிடலாய் பிறத்தல் அரிது. அதில் ஏதோ மரம் செடி கொடியா பிறவி எடுக்காமல், ஆடு மாடு கோழி குதிரையாகவும் பிறக்காமல், மனிதனாகவும் பிறந்து அதில் ஞானமுடையவனாகவும் இருந்து இத்தனையும் கிட்டக்க வந்துட்டோம்.
ஆனால் இவன் ஞானத்தை கொண்டு மோட்சமடைய வேணும்னு ஆசை வேணும்னால் அதுக்கு ஒரு பிரமாண சாஸ்திர புஸ்தகம் கொடுத்தா தானே முடியும். அதற்காக சாஸ்திரங்களை எல்லாம் கொடுக்கிறார். ஹர்த்துன் தமஹா சதசதீச்ச விவேக்துமீஷா மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி. பிரமாணமாகிற வேத சாஸ்திரத்தை கொடுத்தார். அது கிடைத்தாலும் அதை நாம் சரிவர கற்கவில்லை, அதன்படி இருக்கவும் இல்லை. இந்த உடல் நம்மை எப்படி இழுத்து போயித்தோ அதன் வழியே போகிறதுக்கு ஆரம்பித்தோம். ஓ, இது ஆகாது, நாமே போய் பிறப்போம், பிறந்து தான் இவனை திருத்த வேணும் என்பதற்காக பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இன்னும் கண்ணனே சொன்னபடிக்கு அவ்வப்போது அவதரிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானால் இத்தனை அவதாரங்கள் பண்ணி உபதேசம் பண்ணி சேட்டிதங்களை பண்ணி பக்தியை வளர்த்து மோட்சத்துக்கு இன்னும் சிலர் வருவார்களான்னு பெருமாள் காத்திருக்கிறார். ஆனால் அப்படி காணும். நான் எத்தத்தையோ பற்றி கொண்டு ஆதானும் பத்தி நீங்கும் விரதத்தையும் நம்மாழ்வார் சொன்னபடிக்கு எதையோ உலகத்தில் பிடிச்சிக்கிறோம். ஐஸ்வர்யத்தில் ஆசை, எத்தத்துலேயும் ஆசை, இந்த வாழ்க்கை வேணும், அந்த வாழ்க்கை வேணும், சொர்க்கத்துக்கு போகணும், இதெல்லாம் ஆசை வந்ததே தவிர மோக்ஷார்த்தின்னு வந்தமா, மோட்சத்தில் விருப்பம் வந்தமானா வரலை. நாம் போய் பிறந்து இவர்களை திருத்த முடியாது. ஏன்னா நாம் பரமாத்மாவாக இருக்கோம், இவர்கள் ஜீவாத்மாவாக இருக்கிறார்கள். இவர்களாட்ட மனுஷர்களை கொண்டு தான் திருத்த வேண்டும். ஒரு மானை பிடிக்கணும்னால் பக்கத்தில் எதை நிறுத்தி வைக்கணும்? ஒரு மானை நிறுத்தி வச்சா இருக்கும். புலியை நிறுத்தி வச்சுட்டு இந்த புலியோட வாசனைக்கு மான் கிட்டக்க வரும், அப்போ மானை கப்புன்னு பிடிச்சி விடலாம்னு அதாவது சொல்லுவார்களா? புலி வாசனை கண்டாலே மான் கிட்டக்கே வராதே. அதனால் மானை வச்சு தான் பிடிக்கணும், யானையை வச்சு தான் பிடிக்கணும். ஜீவாத்மாக்களை கொண்டு தான் திருத்தணும். அதைத்தான் திருவுள்ளத்தில் கொண்டு ஆழ்வார்கள் எல்லாரையும் அவதாரம் செய்ய வைத்தார். ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களும் அவதரித்தார்கள். துவாபர யுகத்தினுடைய கடைசியிலேருந்து 8,62,901 வருஷம் பொய்கை ஆழ்வாருடைய அவதாரத்திலேருந்து கிட்டத்தட்ட கலி பிறந்து 400வது வருஷம் வரைக்கும் 397 வரைக்கும், அதுதான் கடைசியில் திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரம். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் 10 ஆழ்வார்களும் அவதரித்தார்கள். அந்த ஆழ்வார்களில் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் தராசு ஒரு தட்டில் இருந்தால், எல்லாரும் ஒரு தட்டுன்னா பெரியாழ்வாருக்கு தனி தட்டு. எதனாலே? அவருக்கு மங்களாசாசனத்தில் இருந்த விருப்பம். பெருமானுடைய திருமேனிக்கு குறை வரக்கூடாது. யார் இதை சொல்ல வேண்டும்? பகவான் நமக்கு மங்களாசாசனம் பண்ணணுமா? நாம பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணணுமா? அவர் தானே நம்மை பார்த்து நீ நன்றாகருன்னு சொல்லணும். அவர் வலியவர், ஞானம் உள்ளவர், ஆற்றல் மிக்கவர். அப்போ அவர் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். பெருமான் அனுகிரகத்தை நாம் விரும்பி நிற்போமா, அல்லது நாம் பார்த்து பெருமாளே நீ நன்னாரு, உனக்கு ஜுரம் வராது இருக்கட்டும், உனக்கு கால் வலிக்காது இருக்கட்டும், நீ 100 வயசு இரு, இப்படி நாம அவருக்கு சொல்ல முடியும்னால் செய்யலாம். அப்படி பெரியாழ்வார் இல்லை. இதற்கு முன்னாலிருந்தே சில பேர் செய்திருக்கிறதா தெரியறது. விஸ்வாமித்திரர் ராமனை கண்டு உனக்கு ஒன்றும் குறவு வந்துடக்கூடாதே, உனக்கு நான் பல்லாண்டு பாடுறேன். எப்போது? வந்ததிருந்த தாடகதன் உரத்த கீரி வருகுருதி பொழிதரவன் கணையொன்னேவின்னு குலசேகர ஆழ்வாருடைய பாசம். ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போயிட்டுருக்கார். எதிர்த்த மாதிரி தாடகை வந்தாள். பார்த்த உடனே பயந்தப்பட்டார் விஸ்வாமித்திரர். இந்த ராமன் அழகா இருக்கார், சின்ன பிள்ளை 12 வயசு, இவளானா தாட்டகை, இவளால் இவனுக்கு ஒன்றும் வந்துடக்கூடாதேன்னு பயந்து போய் உனக்கு மங்களம் மங்களம்னு விஸ்வாமித்திரர் பாடிட்டு இருக்கார். அவருக்கு முதல்ல சக்தி கிடையாதா? இல்லை ராமனாரு பரம்பொருள்னு அவருக்கு எதான்னு தெரியாதா? எல்லாம் தெரியும். இருந்தாலும் அத்தனை ஞானம் இருந்தாலும் ராமன் நினைச்ச உடனே ஒரு பிரேமம் மீதூர்ந்து வருகிறது. ஞானம் இருக்கட்டும், ஞானத்தை காட்டிலும் பிரேமம், அன்பு, காதல், பாசம் அதுதான் ராமனிடத்தில் அவருக்கு நிறையா தெரிஞ்சுது. அதனால தான் ராமா உனக்கு ஒன்றும் வராது இருக்கட்டும். இதே போலத்தான் ஜட்டாயு அம்பு தைச்சு குத்துயிரும் குலையுயிருமா கிடைக்கிறார். நான் 5 நிமிஷத்தில் பிராணம் போகிறது, சீதையா காணும். ராமனு லக்ஷ்மணன் தேடின்னு வந்திருக்கார்கள். அப்போ ராமனை பார்த்த உடனே யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன், ராமா உனக்கு ஒரு குறவும் இல்லாத இருக்கட்டும், தீர்காயுசோட நீ இரு. சீதையை தேடின்வான்னு முதல்ல சொல்லலை, எனக்கு பிராணம் போடும் போல் இருக்குன்னு சொல்லலை. அவரை சேவித்த மாத்திரத்தில் நீ நன்னா இருக்கணும். அதுதான் ஜட்டாயு சொன்னது. ரிஷிகள் தண்டகாரண்யவாசிகள் அவர்களும் இதே தான். மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருண்ணன் திருடவிரதாக. ராமா மாந்தோல் மரவுரி அணிஞ்சுன்னு என்ன அழகாக இருக்கிறாய். நாங்கள் இத்தனை நாள் இந்த மாந்தோலை உடுத்திக்க பார்க்குறோம், எங்களுக்கு நன்றாகவே இல்லை. உனக்கு அவ்வளவு கச்சிதமாக புரிந்திருக்கே, உனக்கு ஒன்றும் குறை வராது இருக்கட்டும்னு பல்லாண்டு பாடுறார்கள்.
இவர்கள் என்ன அறிவில்லாதவர்களா? வெறும் ஆசையா பெண்கள் பாவனையோட அன்பு காதல்னு மட்டும் பேசுறவர்களா? விஸ்வாமித்திரருக்கு தெரியாத அஸ்திர சஸ்திரமா, அவர் அறியாத மந்திரங்களா, அந்த ரிஷிகளுக்கு இல்லாத தபஸா, ஜட்டாயுவுக்கு இல்லாத ஆற்றலா? இத்தனை பேர் ராமனுடைய அழகில் மயங்கி உனக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னு பாடியிருக்கிறார்கள்னால் ஆழ்வார் விதிவிலக்கா? அவர்களை காட்டிலும் பிரேமம் பெரியாழ்வாருக்கு அதிகமாயிற்றே. அதனால தான் பெருமானை சேவித்த உடனே இவனுக்கு ஒரு குறவும் வராது இருக்கணுமே, நல்ல மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுதல், அவனுக்கு நன்மை ஏற்பட வேண்டும்னு ஆசாசித்தல், மங்களத்தை ஆசாசனம் பண்ணுவது, மங்களம் உண்டாகுக, மங்களம் ஏற்படட்டும் அப்படின்னு வேண்டுறது, அனுகிரகிக்கிறதுனே சொல்லலாம். நம்ம போய் பெருமாளை அனுகிரகிக்குமானால் சரி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். அப்போ அவருக்கு எல்லா நன்மைகளும் ஏற்பட வேண்டும்னு பிரார்த்தித்தது திருப்பல்லாண்டு. பல்லாண்டு பாட வேணும்னாலே கண்ணு நம்ம பக்கம் போகக்கூடாது, அவனிடத்துல தான் கண் இருக்க வேண்டும். நம்மை பார்த்தா என்ன நீ ரட்சிப்பாயின்னு கேட்க தோணும், அவனை பார்த்தால் நான் ஒன்றை ரட்சிக்கிறேன்னு சொல்ல தோணும். யசோதை என்ன நினைத்தாள்? கண்ணன் தன்னை காப்பான்னு நினைத்தாளா, தான் கண்ணனை காப்பாற்ற வேண்டும் நினைத்தாளா? எந்த ஒரு அசுரனை கண்ணன் கொண்டுட்டு வந்தாலும் இவ பதைத்து போய் விடுவாள், இவனுக்கு ஒன்றும் வராது இருக்கட்டமே அப்படின்னு அவனுக்கு திருஷ்டி சுற்றி போடுறது, கொழுமோர் காட்சி கொடுப்பது, கோபுச்ச பிரமணம், ஒரு பசுமாட்டினுடைய வாலை முகத்துக்கு முன்னாடி சுற்றினா பயம் படுமா, குழந்தை எதையோ கண்டு பயந்து விட்டதுன்னு வாழும் இல்லையோ. அப்போ இதெல்லாம் கூட உண்டா சுவாமி? பக்தர்களுக்கு அவனுடைய பெருமை தெரியாது, ஆனால் தெரியும். அவனுடைய பெருமை தெரியறத விட அருமை தெரியுமே. அந்த குழந்தை எப்படி பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டதுன்னு தெரியுமே. ராமன் திருமேனில் இருக்கிற சௌகுமாரியம் புரியுமே. அதனால தான் ஆழ்வார் மங்களாசாசனத்திலேயே இருந்தார். ஆண்டாளும் ஒரே பாசுரத்தாலே அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் திரள் போற்றி, பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாவிரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாவிடுத்தாய் குணம் போற்றி, வென்று பககெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. போற்றி போற்றி போற்றின்னு எத்தனை தடவை இந்த பிரிவாச்சனில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். ஜிதம்னு சொன்னாலோ, நமஹான்னு சொன்னாலோ, தோற்றோம்னு சொன்னாலோ, போற்றின்னு சொன்னாலோ எல்லாமே மங்களாசாசனத்தில் சேர்ந்தது தாங்கிறார். ஏன்னு பார்ப்போம். பல்லாண்டுன்னு சொன்னால் மங்களாசாசனம், பல்லாயிரம் தாண்டி நீ நன்றாக இருக்க வேண்டும்னு சொல்லுகிறேன், அது புரியுறது. ஜிதம், நீ ஜெயித்தாய்ன்னு சொன்னால் மங்களாசாசனமா? நமஹா, நான் எனக்குரியவன் அல்லேன் சொன்னா மங்களாசாசனமா? தோற்றோம், பகவானே நான் உங்கள்கிட்ட தோத்து போயிட்டேன் சொன்னா மங்களாசாசனமா? இப்படியெல்லாம் சொன்னால் மங்களாசாசனம் தான் அவர் சாதிக்கிறார். ஏன்? ஜிதம், நீ ஜெயித்தாய்ன்னு சொன்னால் என் அபிமானம் இழந்தேன்னு அர்த்தம். எனக்கு துரபிமானம் இல்லை, நீ தான் அபிமானி, நான் அபிமானத்தை தொலைத்தவன் அப்படிங்கிறது ஜிதம்னா தெரியும். நாமஹான்னு சொன்னால் நான் எனக்குரியவன் அல்லேன், சுவாதந்திரத்தை தொலைச்சுடுறோன்னு அர்த்தம். அடி என் பரதந்திரன்னு புரிந்து கொள்ளலாம். போற்றின்னு சொன்னால் உன்னுடைய சமிருத்தி, உனக்கு நிறைவு ஏற்பட வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். என்னுடைய சமிருத்தி, என் நிறைவு, எனக்கு செல்வம், எனக்கு நல்லது நடக்கணும், இதை பார்க்காமல் உன் செல்வத்தை பிரார்த்தித்தேன் இல்லையா, அதான் போற்றின்னு சொல்லுவார்கள். அப்போ ஜிதந்தே புண்டரீகாட்சன்னு சொன்னாலும், நமஹான்னு சொன்னாலும், தோற்றோம் மடநஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்குன்னு சொன்னாலும், போற்றி போற்றின்னு சொன்னாலும் எல்லாமே பல்லாண்டு பாடுவதாகத்தான் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆச்சரியமான திருப்பல்லாண்டு பிரபந்தம் பிறந்தது. பிரிவாச்சான் பிள்ளை அவதாரிக்கனுடைய கடைசியிலே இது எப்படி பிறந்ததுன்னு மதுரப்பட்டினத்தில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சரித்திரம் சொன்னேனே. மதுர மாநகரத்தில் பெரியாழ்வார் வந்தார், வித்வத் சதஸ்ஸு கூடிற்று, ஜெயித்தார், ஆன பேரில் பவனி வந்தார், பெருமாள் கருட வாகனத்தோட சேவை சாதிக்க யானை பேரில் கிடந்த மணி எடுத்து தாளமாக சேர்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு தொடங்கி 12 போஷரங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பாடினார். 12 போஷரத்துக்கு பேட்டிகா விபாகம் பண்ணுவார்கள். பிரிவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் பண்ணுறார். பேட்டிகா விபாகம்னால் எந்தெந்த பகுதி எப்படி சேர்க்கணும், இந்த பாட்டெல்லாம் சேர்ந்தா ஒரு பகுதி, இந்த பாட்டெல்லாம் சேர்ந்தா ஒரு பகுதி அப்படின்னு பிரிக்கிறது தான் சொல்லுவார்கள். ஆழ்வார்களில் பெரியாழ்வார் ரொம்ப எளிமையாக பாடக்கூடியவர். நம்மாழ்வாருடைய பாசுரம்னால் அர்த்தம் புரிவதே சமமாக இருக்கலாம். முதல்ல வேதத்தை கற்றுக்கணும்னால் அதிகிருத்தாதிகாரம், அது யார் கற்பார்களோ அவர்களுக்கு தான் புரியும். அது யாரோ ஒரு சிலருக்கு தான் புரிய போகிறது. இன்னென்னார் தான் கற்கலாம்னு நியமங்கள் உள்ளன, கஷ்டம். சரி, நம்மாழ்வார் பாட்டு எல்லாரும் கற்கலாமே, சர்வாதிகாரம் உண்டேனா உண்டு.
ஆனால் அவருடைய பாசுரத்தில் இருக்கிற ஆழமான அர்த்தங்களை கற்கணும்னால் ரொம்பவே காலக்ஷேபம் வேணும். வேதாந்தமே புரிஞ்சிடும். ஆழ்வார் பாட்டு இன்னும் சமமாக இருக்குமா. அதெல்லாம் பெரியாழ்வார் பாசுரத்தில் சமமே கிடையாது. யாரும் வாசிக்கலாம், சுலபமாக புரிஞ்சு போயிடும். மேலே என்ன பண்ண போகிறோம்? பல்லாண்டு பாட போகிறோம். அதில் என்ன கஷ்டம்? பெருமானே உன்னிடத்தில் அடியனுக்கு காதல், உன்னிடத்தில் தாய் பாசம், அதனால் உன்னை ரட்சிக்கணுங்கிற ஆசை எனக்கு. ரக்ஷணம்ங்கிறது பகவான் நம்ம ரட்சிக்க வேணும். இது எப்போ இருக்கும்? நமக்கு ஞானம் நிறையா இருந்தது, சாஸ்திர ஞானம் நிறையா இருக்குன்னால் அவன் ரட்சிக்க வேண்டும், நாம் காக்கப்பட வேண்டும்னு தெரிஞ்சுப்போம். ஞானத்தை காட்டிலும் பிரேமம் அதிகமாக படுத்தினால் நான் ரட்சிக்க வேண்டும், பெருமான் காக்கப்பட வேண்டும்னு புரிஞ்சுப்போம். இதைத்தான் ரக்ஷக பாவம் தங்கப்பிலே கிடக்கும் மாறி கிடக்கும்னு சிவஜனமோகனத்தில் புலலோகாச்சாரியர் சாதித்தார். பகவான் ரக்ஷகன், நாம ரக்ஷியம். இது நியாயம். இது ஞானத்தினால பேசுறதுன்னு அர்த்தம். நான் தான் ரக்ஷகன், நான் தான் காப்பாற்ற போகிறேன், நான் தான் அந்த குழந்தைய நன்னா இருக்குன்னு சொல்ல போகிறேன், நன்னாருன்னு பல்லாண்டு பாட போகிறேன், என்னால் அது ரட்சிக்கப்பட போகிறதுனால் இதுதான் பிரேமத்தில் பேசுகிற பேச்சு, ஞானம் தாண்டின பிரேமம். அதனால் ஆழ்வாருடைய பாசுரமே ரொம்ப சுலபமான பாசுரம். இப்படி பிரிச்சுக்கலாமா? முதல் 2 பாசுரங்கள் ஒரு பகுதி, 3, 4, 5 ஒரு பகுதி, 6, 7, 8 அடுத்த பகுதி, 9, 10, 11 அடுத்த பகுதி, 12 தனியாக கடைசி பகுதி. 1, 2 முதல் 2 பாசுரங்கள், அப்புறம் 3, 3, 3. அப்போ 9, 2, 11 ஆச்சா? கடைசியில் ஒரு பாட்டு 12வது பாசுரம். அப்படி என்னதான் ஆழ்வார் இதில் பண்ணியிருக்காருனால், முதல் 2 பாசுரங்கள் தான் ஆசைப்பட்டு ஆனந்தமாக பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார். உனக்கு பல்லாண்டு, உன் திருமார்பில் எழுந்துருள் இருக்கும் நாச்சியாருக்கு பல்லாண்டு, நீ வலது கையில் பிடித்து கொண்டிருக்கும் சக்கரத்துக்கு பல்லாண்டு, இடது கையில் பற்றி இருக்கும் சங்கத்துக்கு பல்லாண்டு, அடியனுக்கும் பல்லாண்டு, உனக்கும் பல்லாண்டு, பல்லாண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டிய உனக்கும் பல்லாண்டு, பல்லாண்டு பாட வேண்டிய அடியனுக்கும் பல்லாண்டு, எல்லாத்தையும் சேர்த்து பாடிவிட்டார். இதுதான் முதல் 2 பாசுரம். தான் ஆனந்தமாக பாடினது முதல்ல சொன்னது. அதுக்கப்புறம் 3 பாசுரங்கள் யாரையோ கூப்பிடுகிறார். தான் மட்டும் பல்லாண்டு பாடினா போரும்னு அவருக்கு தோணலை. ஆழ்வார்களுடைய பாசுரங்களின் பெருமை என்ன, அதனால் நமக்கு என்ன லாபம்னால், நமக்கு உபதேசிக்கணுங்கிறது அவர்களுக்கு உள்ளூர் இருக்குது. அவர்கள் பகவானை அனுபவித்து விட்டு மோட்சத்தை பெற்றுக்கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையினுடைய பயன் அது மட்டும் இல்லையே, நம்மை திருத்தி பணிகொள்ள வேண்டும், இவனை திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆட்சியை சொல்லணும். இதுதான் அவர்களுக்கு ஆசை. அதனால தான் மட்டும் பல்லாண்டு பாடினா அவருக்கு பிடித்தம் இல்லை, பரியாப்தியே பிறக்கலை, போருங்கிற எண்ணமே வரலை. அதனால் 3 வகைப்பட்டவர்களை அழைக்கிறார். இன்னார் வாங்கோ, இன்னார் வாங்கோ, இன்னார் வாங்கோ. அதான் 3, 4, 5. 3 வகைப்பட்டவர்களை கூப்பிட்டது 3, 4, 5. கூப்பிட்டவர்கள்லாம் சேரணுமே. அவர்கள் ஒருத்தரும் இதோ வரேனே, இதோ வரேனே, இதோ வரேனே அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆழ்வார் கோட்டியில் சேர்ந்து விட்டார்கள். அதை சொன்னது 6, 7, 8. அப்படின்னா 3வது பாசுரத்தில் யார் கூப்பிட்டாரோ, 3வது பாசுரத்தில் ஒருத்தரை கூப்பிட்டுருப்பார் இல்லையா, அவர் நான் இதோ வந்து விட்டேன்னு சொன்னது 6வது பாசுரம். 4வது பாட்டில் யாரை கூப்பிட்டுருப்பாரோ அவர் இதோ வந்து விட்டேன்னு சொன்னது 7வது பாசுரம். 5வது பாசுரத்தில் யாரை கூப்பிட்டுருப்பாரோ அவர் இதோ வருகிறேன்னு சொன்னது 8வது பாசுரம். யார் அதுன்னு சொல்கிறேன். 3, 3, 3ன்னு முதல்ல பேச்சுவோம். முதல் 3 பாசுரங்கள் 3, 4, 5 அது கூப்பிட்டது, 3 வகைப்பட்டவர்களை கூப்பிட்டது. அப்புறம் 6, 7, 8 3 வகைப்பட்டவர்களும் சேர்ந்தது, ஆழ்வாரோட கலந்தது, சேர்ந்தது. அதுக்கப்புறம் 9, 10, 11 அதில் சொல்ல வந்தது 6ஆம் பாட்டில் வந்தேன்னு ஒருத்தர் சொன்னாரே, அவரோட சேர்ந்து கொண்டு பல்லாண்டு பாடினது. அதுக்கப்புறம் 7ஆம் பாட்டில் வந்தேன்னு ஒருத்தர் சொன்னாரே, அவரோட சேர்ந்து பல்லாண்டு பாடினது 10வது பாசுரம். 8ஆம் பாட்டில் வருந்தேன்னு ஒருத்தர் சொன்னாரே, அவரோட சேர்ந்து ஆழ்வார் பல்லாண்டு பாடினது 11வது பாசுரம். 3 அழைத்தது, 3 வந்தார்கள்னு சொன்னது, அந்த 3ோடும் சேர்ந்து பல்லாண்டு பாடினது. யார் அந்த 3 இருக்கும்? சரி இருக்கட்டும். கடைசி 12வது பாசுரம், இந்த திருப்பல்லாண்டு சொல்லுபவர்களுக்கு என்ன பலம் கிடைக்கும்? பலஸ்ருதி. உங்களுக்கு எல்லாம் இந்த பலன் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச பலன் ரொம்ப உயர்ந்தது. இந்த பாசுரத்தை பாடிவிட்டேன், இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கும் இதே பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது கடைசி பாசுரம். இந்த 3 வகைப்பட்டவர்கள் யார் தெரியுமோ? சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே. கண்ணன் கீதையில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். 4 வகைப்பட்டவர்கள் என்னை ஆசிரியிக்கிறார்கள் அர்ஜுனா. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹா சுக்ருதினோர்ஜுன, எல்லாரும் நல்லவர்கள் தான்.
உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி தாத்மைவ மேமதம். இவர்கள் எல்லாருமே உதாரர்கள் தான். யார் அந்த 4 பேர்னு அர்ஜுனன் கேட்டான். அதுவா, ஆர்த்தன், ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி என்று 4 பேராக பிரிக்கிறார். இந்த 4ஐத்தான் நம்ம இப்போ 3ஆக சுருக்க போகிறோம். அங்கேயே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு வகை, இது ஒரு வகை, இது ஒரு வகை. ஐஸ்வர்யார்த்தின்னு சொல்லுவார்கள், கைவல்யார்த்தின்னு 2வது வகை, பகவல்லாபார்த்தின்னு 3வது வகை. ஏன் அந்த 3 வருது? தத்துவங்கள் 3 தானே. அச்சித்து, சித்து, ஈஸ்வரன். அச்சித்து ஜடப்பொருள். ஜடப்பொருள்களுடைய இன்பமே எனக்கு போரும். நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும், கண்ணுக்கு நல்ல விருந்து வேணும், மூக்குக்கு நல்ல வாசனை வேணும், நாக்குக்கு சுவை வேணும், காதுக்கு கச்சேரி ரொம்ப நல்லா கேட்கணும், நல்ல விஷயமா தொடணும். இந்த 5 தான் நம்ம கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இதனுடைய அனுபவத்திலே இருந்தால் இதை அச்சித் அனுபவம்னு சொல்லுவோம். அச்சித்தை அனுபவிக்கிறது. கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், மூக்கால் முகரணும், போர். இந்த அச்சித் அனுபவத்தை தான் ஐஸ்வர்யானுபவம்னு சொல்லுவார்கள். ஐஸ்வர்யானுபவம்னா பணத்தை அனுபவிக்கிறது, பெரிய மாளிகையில் இருக்கிறதுன்னு மட்டும் நினச்சிக்க வேண்டாம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்னு கண்ணாலே அனுபவம், காதாலே அனுபவம். இந்த உலகத்து இன்பம் சிற்றின்பம். இதைத்தான் நம்மாழ்வார் தெரிவிரிய அளவில்லா சிற்றின்பம் ஒழிந்தேன்னு சாதிக்கிறார். இதில் ஆசை இருக்கிறவனை ஐஸ்வர்யார்த்தின்னு சொல்லுவோம். இதற்கு அப்புறம் கைவல்யார்த்தி. அச்சித்து தாழ்ந்த தத்துவம், அதை விட ஜீவாத்மா தானே உயர்ந்த தத்துவம் சித்து. அதை நான் அனுபவிக்கணும். நான்கிற ஆத்மா என்னையே ஆனந்தமாக அனுபவிக்க வேணும். ஜராமரண மோக்ஷாயன்னு கண்ணன் சொன்னார். இனிமேல் எனக்கு பிறப்பு இறப்பு கூடாது, சரீர சம்பந்தம் கூடாது, கர்மங்கள் தீண்டவே கூடாது, சம்சாரமே கூடாது. தனித்திருக்கணும், ஆத்மா ஆத்மாவாக இருக்கணும். சுத்தமான ஆத்மா ஆத்மாவை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். தானே தன்னை அனுபவித்தால் சரீரம் இல்லை, அசரீரியாக இருப்பார், வேற யாரும் இல்லை. ஆனால் அவரே அவர் அனுபவித்து கொண்டிருப்பார். அது ஒரு வகை முக்தி. அதைத்தான் கைவல்யம்னு சொல்லுவார்கள். அவர் மட்டும்தான் இருப்பார். இது 2வது வகை. இதை கைவல்யார்த்தின்னு சொல்லுவார். இதுக்கப்புறம் 3வது வகை, அச்சித்த காட்டிலும் சித்து உயர்ந்ததுன்னு அதை ஆசைப்பட்டுட்டோமே. 2ஐ விட பரமாத்மா தானே உயர்ந்தவர், ஈஸ்வரன் தானே இந்த 2 தத்துவங்களை காட்டினு சிறப்பானவர். அப்போ அவரை அடைந்து அவரோட ஆனந்தமாக கைங்கரியம் பண்ணி கொண்டு அடியார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டாமா? இதுதான் எனக்கு ஆசை. பகவான் அனுபவிக்கணும், அவனுக்கு கைங்கரியம் வேணும். பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியம். இதுதான் பகவல்லாபார்த்தி. பகவானை அடையணும்னு ஆசைப்படுறவர், கடைசியாக பரமாத்மானந்த ஆனந்த அனுபவத்துக்கு விருப்பப்படுறவர். இப்படி 3 வகைப்பட்டவர்கள். இந்த 3 வகையில் முதல் வகையை மட்டும் உட்பிரிவாக 2ஆக பிரிச்சுக்கணும். ஐஸ்வர்யார்த்தி 2 வகையாம். ஒன்று இழந்த ஐஸ்வர்யத்தை திருப்பி கொடுன்னு கேட்குறவர். இன்னொருத்தர் இழப்பறதுக்கெல்லாம் எங்கிட்ட இருக்கவே இல்லை, புதுசாக ஐஸ்வர்யத்தை பெற்று கொடுன்னு கேட்குறவர். ஒருத்தர் சொல்கிறது இழந்த ஐஸ்வர்யத்தை மீட்டு கொடு, என்கிட்ட இருந்தது தொலைச்சுட்டேன் மீட்டு கொடு. இன்னொருத்தர் இருக்கவே இல்லை, புதுசாக கொடு. இதை 2ஆக பிரிச்சுட்டினால் ஐஸ்வர்யார்த்தி 2 வகை, சித்தான ஆத்மானுபவ காமன் அவன் தான் கைவல்யார்த்தி, அவன் அடுத்த வகை, கடைசியாக பகவல்லாபார்த்தி. இப்படி தான் 3ன்னு சொல்லுவார்கள். ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவல்லாபார்த்தி. இப்படி 3 வகைப்பட்டவர்களைத்தான் இந்த 3 பாசுரத்தால் அவர் கூப்பிடுறார். அதில் யாரை முதல்ல கூப்பிட்டார்? 3ஆம் பாட்டாலே பகவல்லாபார்த்தியை கூப்பிடுகிறார். பெருமானே வேணும்னு ஆசைப்படுறவர், அவர் தான் அவனுக்கு கிட்டக்க இருக்கிறவர். பெரியாழ்வாருக்கு அருகாமையில் இருக்கிறது யார்? ஐஸ்வர்யார்த்தியா, கைவல்யார்த்தியா? இல்லையே, பெருமாள் வேணும்னு ஆசைப்படுறவன் தானே. அதனால தான் அவனை முதல்ல கூப்பிட்டு கொண்டு விட்டார். வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொள்மின். இது 3வது பாசுரம். பகவல்லாபார்த்தியை கூப்பிட்டது. அடுத்தது 7 நிலத்திடுவதன் முன்னம் வந்தெங்கள் குழாம் புகுந்து வாங்கோ, கைவல்யார்த்தியை கூப்பிடுறார். அது 4வது பாசுரம். அதுக்கப்புறம் 5வது பாசுரம் ஐஸ்வர்யார்த்தி அழைத்தார். அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரராக்கதரை இண்டக்குலத்தை எடுத்து கடைந்த இருடீகேசன் தனக்கு. இப்படி 3, 4, 5. அதே மாதிரி 6, 7, 8. 6ஆம் பாட்டாலே பகவல்லாபார்த்தி இதோ நான் வருகிறேனே என்று வந்து சேர்ந்ததை சொன்னார். 7ஆம் பாட்டாலே கைவல்யார்த்தி நான் வந்துட்டேனே என்று சொன்னதை சொன்னார். 8ஆம் பாட்டாலே ஐஸ்வர்யார்த்தி நானும் வந்து சேர்ந்து விட்டேன் என்பதை சொன்னார். அப்புறம் 9, 10, 11. 9ஆம் பாட்டு பகவல்லாபார்த்தியோட சேர்ந்து பல்லாண்டு பாடுறார். 10ஆம் பாட்டு கைவல்யார்த்தியோட சேர்ந்து பல்லாண்டு பாடுறார். 11வது பாசுரம் ஐஸ்வர்யார்த்தியோட சேர்ந்து பல்லாண்டு பாடுறார். இவர்களெல்லாம் கூப்பிடணுமா? தாம் பாடிட்டு போனால் போராதானால். அதுதான் ஆழ்வார்களுடைய கருணையே, அதுதான் அவர்களுடைய பரந்த திருவுள்ளமே. நாம் எல்லாரும் திருந்தணும், நம்ம எல்லாருக்கும் பெருமான பல்லாண்டு பாடக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும். இல்லைன்னா அவர் மட்டும் பார்த்துருக்கலாமே. ஏகஸ்வாது நம் உஜ்ஜீத, இனியது தனி அருந்தேல்னு சொல்லுவார்கள்.
ஒரு இனிப்பான பண்டம் கிடைச்சதுன்னா அதை 4 பேரை கூட்டு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். இல்லை ஒத்துரும் பார்க்காம ஏகாந்தமாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடலாம். இது தப்பான எண்ணம். ஆழ்வார்களுக்கு நிச்சயம் அந்த எண்ணம் இல்லை. பரசமிருத்தீக பிரயோஜனர்களாக இருந்தார்கள். பரசமிருத்தி, பிறர் நன்னா இருக்கணும், தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாலும். இல்லைன்னா இவர்கள் இந்த சம்சாரத்திலிருந்து துன்பமே பட வேண்டாமே, இப்போவே மோட்சம் கொடுன்னா பெருமாள் கொடுத்துட்டு போட போகிறார். ஆனால் அப்படி இல்லாமல் இருந்து இத்தனை 4000 பாசுரங்களையும் பாடியிருக்கார்கள்னால் எதற்காக? நம்மிடத்தில் இருக்கிற அன்பு, நம்மகிட்ட இருக்கிற கருணை. அதனால தான் ஆழ்வார்கள் திருவடிகள் வாழி வாழின்னு பாடிக்கொண்டிருக்கிறோம். கடைசி பாட்டு 12வது பாசுரம். பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டிய சார்ங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவின்னுரைப்பார் நமோ நாராயணாயவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. நான் சொன்ன திருப்பல்லாண்டு பாசுரத்தை ஆசையோடு சொல்லுங்க. சொன்னால் நீங்களும் வைகுந்தத்தை அடைந்து பரமதத்தை பெற்று அங்கே போய் பல்லாண்டு பாடுகிற கைங்கரியம் உங்களுக்கும் கிடைக்கும். இங்கே இந்த கைங்கரியத்தை பண்ணி பாருங்க, திருப்பல்லாண்டு பாடுகிற கைங்கரியத்தை பண்ணுங்க. அங்கு போயும் சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே, பெருமானை சுற்றி சுற்றி வந்து நீங்கள் பல்லாண்டு பாடலாம். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னு பலன் சொல்லி முடிச்சு விடுறார். இதில் பெரியாழ்வாருடைய உள்ளத்தின் பெருமை அப்படியே கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோமே. தான் மட்டும் பாடாமல் பாக்கி வகைப்பட்டவர்களையும் கூப்பிட்டுக்கிறாரே, அதில் பகவல்லாபார்த்தியை மட்டும் கூப்பிட்டுருந்தா போறாதா? அதுதானே ஆழ்வாருடைய இயல்புக்கு தகுந்ததாக இருக்கும். ஐஸ்வர்யார்த்தியை கூப்பிடணுமா, கைவல்யார்த்தியை கூப்பிடணுமா? நம்மளே கூட நம்மோட ஒரு எப்படி சகஜ பாவத்தில் இருப்பாளோ நம்ம நினைவும் அவா நினைவும் ஒத்து போகிறது அப்படிங்கிறவர்களோட தான் பழகுவோம். யாரோன்னு இருந்தால் அவர்கள்லாம் சொல்லி எல்லாம் திருத்த முடியாது சுவாமி, வேண்டாம் அப்படின்னு விட்டு ஒதுங்கிடுவோம். அப்போ ஆழ்வாருக்கு இருக்கிற அந்த உயர்ந்த மனப்பான்மை, அவருக்கு இருக்கிற சாத்விக ஸ்ரத்தை, சத்தகுணம், இதற்கு போய் கைவல்யார்த்தியும் ஐஸ்வர்யார்த்தியும் எங்கேயான்னு ஏணி வச்சா எட்டுவார்களா? அவர்களோட இவருக்கு பொருத்தம் உண்டா? இல்லையே. நமக்கே இப்போ பரமா பக்தனா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பரமநாஸ்திகனா ஒருத்தர் இருக்கார். அவரோட போய் பேசினா முடியுமானால் பேசலாம், ஒன்றும் எடுபடாது. நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கித்தானே போடுவார். அதை போல பெரியாழ்வார் போயிருக்கலாம். அப்படியே அவருக்கு தன்னை தவிர இன்னும் 10 பேரோட சேர்ந்து பல்லாண்டு பாட வேணும் இந்த ஆசை இருந்திருந்தாலும், அதுக்கு பகவான் அடையணும் மோட்சம் போகணுங்கிற விருப்பம் இருக்கிறவனை மட்டும் அழைச்சிருந்தா போரும். அதை தவிர கைவல்யார்த்தியை கூட்டே இருக்க வேண்டாம், ஐஸ்வர்யார்த்தி இன்னும் தள்ளி கூட்டே இருக்க வேண்டாம். ஆனால் கூப்பிடுறாரேன்னா அதுதான் கருணை. காரை கருணை காரை கருணைன்னு என்ன சொல்லுகிறோம்? ஆழ்வார்களுக்கு இருக்கிற கருணை, ராமானுஜருக்கு இருந்த கருணை, நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இருந்தது. யாராக இருந்தாலும் அவன் விட்டுவிடக்கூடாது. ஒரு உயர்ந்த வஸ்து பகவான், அவர் நம்ம கையில் இருக்கார், அதை எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லியிருக்கார். அப்போ நாம் ஆந்தனையும் முயற்சித்து கொடுக்கணும். இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு திருந்துவான், நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு திருந்துவான். அப்போ இந்த பிரபந்தத்திலேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது, மூவகைப்பட்டவர்களுக்குள்ள ஒருத்தனைத்தானே அடியாக இருக்கணும். இங்கே இருக்கிற ஒத்தொத்தருமே அதுக்குள்ள ஒத்தரைத்தான் இருக்க வேண்டும். நம்ம எல்லாரையுமே கூட்டி கொண்டு இருக்கிறார், யாரையும் அவர் விட்டே விடலை. வாங்கோ வாங்கோ எல்லாரும் வாருங்கோ. வந்ததோட கூப்பிட்டுட்டு அவர் நிறுத்தி விடலை, வந்தார்கள்னு சொல்லுகிறார். சொன்னதோடு இல்லை, நம்மோட சேர்ந்து பல்லாண்டும் பாடுகிறார். பாடினதோட நிறுத்தலை, நீங்கள் பாடினீர்கள் என்றால் உங்களுக்கும் சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு ஆச்சரியமான பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்தை பெரியாழ்வார் அனுகிரகித்ததை இப்போது ஒவ்வொரு பாசுரமாக சுருக்கமாக என்ன அர்த்தம்னு விண்ணப்பம் பண்ணுறேன். முதல்ல சொல்ல தொடங்கினது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதிண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அதுக்கப்புறம் வினை சொல்லே அந்த பாட்டில் இல்லை, கிரியாபதமே இல்லை. திருக்காப்பு ஏற்படுக, திருக்காப்பு மங்களம் உண்டாகுகன்னு சொல்ல வேண்டாமா? ரக்ஷை ஏற்படுக, மங்களம் உண்டாகுக, ஏற்படட்டும்னு அது இல்லை. ஏன் இல்லைன்னால், நான் பல்லாண்டு பல்லாண்டுன்னு 4 தரம் சொல்கிறேன். 4 தரம் சொன்னது போருங்கிற எண்ணம் இருந்து இத்தனை முறை கண்ணா நீ மங்களமாக இருக்கணும்னு சொன்னது போரும் என்றால், இப்படி உனக்கு பல்லாண்டு ரக்ஷை உண்டாகுக நான் முடிப்பேன். எனக்கு எத்தனை தரம் பல்லாண்டுன்னு சொன்னேன்னா அது போரலேன்னு தோன்றதுன்னு வச்சுங்க. எனக்கு இன்னும் திருப்தி பிறக்கலைன்னால் இன்னும் 4 தரம் சொல்லுவோம், இன்னும் 4 பாட்டு சொல்லுவோம், இன்னும் 40 பாட்டு சொல்லுவோம். அப்புறம் 41வது பாட்டில் வேணும்னா உண்டாயிடுகன்னு சொல்லிக்கலாம். இதனை ஆசையாக இருக்கும். பெரியாழ்வாருக்கு அது ஏற்படுகன்னு சொல்கிற மனசே வரல. ஏன்னா எத்தனை தரம் பல்லாண்டுன்னு சொன்னமோ அவருக்கு திருப்தி பிறக்கலை. பல்லாண்டு 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 விட்டிருந்தா 4000 பாசுரத்தையும் பல்லாண்டுங்கிற சொற்களை வச்சே அவர் முடிச்சிருப்பார். இல்லை மற்றதெல்லாம் இருக்கேன்னால் நல்ல வேளை எல்லா ஆழ்வார்களுக்கும் கிடைத்த வாய்ப்புன்னு சொல்ல வேண்டும். நாளே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, அதில் பல்லாண்டுன்னு சொன்னால் பல ஆண்டுகள், ஓராண்டுன்னு அர்த்தம் இல்லை,
மனுஷமானத்தாலே. மனிதர்களுடைய காலக்கணக்கால முதல்ல பல்லாண்டுன்னார். அடுத்தது பல்லாண்டு பல்லாண்டு தேவர்கள் காலக்கணக்கால பல்லாண்டுன்னு சொன்னார். பல்லாயிரத்தாண்டு பிரம்மாவனுடைய காலக்கணக்கால பல்லாண்டுன்னு சொன்னார். பல கோடி நூறாயிரம். உலகத்தில் எத்தனை அண்டங்கள், எத்தனை பிரம்மாக்கள். அண்டானாந்து சஹசிராணாம் சஹசிராண்யயுதானிச்ச கோட்டி கோட்டி சதானிச்ச, கோட்டிக்கணக்கான பிரம்மாக்கள் உள்ளார்கள். அத்தனை பேருடைய ஆயுட்காலத்தாலும் பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா. பெருமாள் தன் தோளை காட்டுறார். நீரே என்னை கண்டு பயப்படுறீர், ஒன்றும் பயம் வேண்டாம், எனக்கு மல்லாண்ட திண்டோள் இருக்குன்னா அதை பார்த்து தான் பயமா இருக்குன்னார். எனது பெருமாள் இவர் பயப்பட வேண்டாம்ங்கிறதுக்காகத்தானே தோளை காட்டுறார். இவர் பயப்பட வேண்டாங்கிறதுக்கு பயப்படுறார். என்னால் மங்களாசாசனத்தின் சிறப்பே பய நிவர்த்தகங்களுக்கு பயப்படுகைங்கிறது தான் சிறப்பு. அது என்னது? பய நிவர்த்தகங்களுக்கு பயப்படுகைனா என்ன? ஆழ்வாருக்கு பயப்பட்டார். இவருடைய பயத்தை போக்க வேணுங்கிறதுக்காக பெருமாள் தன்னுடைய மல்லர்களை ஜெயித்த தோள் வலிமையை காட்டினார். அதை கண்டு பயம் நீங்க வேணுமா இல்லையா? நடந்தது. சுக்ரீவன் விபீஷணனால ராமனுக்கு என்ன வருமோன்னு பயந்தான். இவன் பயப்படுறான், அதனால தான் விபீஷணனை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லுகிறான், இவனுடைய பயத்தை நாம போக்கிடுவோம் என்று நினைத்த பெருமான் இந்த சொந்தத்தை சொல்றார். இந்த ஸ்லோகம் சொல்றார். பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யான் செய்வ ராட்சசான் அங்குள்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வரர். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாச்சம், ராட்சசன், அசுரன், கந்தர்வன், யக்ஷன், சுக்ரீவா மொத்த பேரும் கூடி வரட்டும், தனித்தனியாக வரட்டும், அவர்களெல்லாம் அழிக்கிறதுக்கு ராமன் முழுக்கெல்லாம் வேண்டாம், என்னுடைய வலதுகரமே போரும், வேண்டாம், ஒரு சுண்டு விரலே போரும், வேண்டாம், விரல் நுனியே போரும், அழிச்சிடுவேன் அப்படின்னு தைரியமாக சொன்னார். அதை கேட்ட உடனே சுக்ரீவனுக்கு தைரியம் வந்து விட்டது. இனிமே ராமனுக்கு ஒன்னாலே ஆபத்து வராது. பயத்தை போக்குவதற்காக ராமன் தன்னுடைய வலிமையை காட்ட அதை கேட்ட சுக்ரீவன் பயம் தீர்ந்துட்டார். அதே போல அந்த மாதிரி இங்கே பெரியாழ்வாரும் பயத்தை போக்கினுடுவார் என்று நினைத்து பெருமாள் மல்லாண்ட திண்டோள்னு திண்டோளை காட்டினார். ஆனால் நம்ம பெரியாழ்வார் என்ன சுக்ரீவனை போலையா? இல்லையே. சுக்ரீவனுக்குன்னா சரி ராமன் வீரன் ஒன்றும் வராதுன்ற நம்பிக்கை வரும். ஆனால் பெரியாழ்வாருக்கு இவர் யசோத பாவனையில் அவனை குழந்தையா பார்க்குறவர். அதனால் ஒரு குழந்தை வந்து ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் ஒன்றை பார்த்துக்கிறேன்னா, அதெல்லாம் அம்மா நம்புவல, இது சின்ன குழந்தை, நாம தான் இதை பார்த்துக்கிட, ஏதோ தெரியாமல் பேசுறது, அவள் தான் அவள் நினைப்பாள். அதனால மல்லாண்ட திண்டோள்னு சொன்னார். அதுக்கு ஆழ்வார் சொன்ன பதில், மணிவண்ணா உன்னுடைய மல்லாண்ட திண்டோள் இருக்கட்டும், அந்த தோளை வச்சுன்னு வீட்டுக்குள்ளே நீ இருக்கக்கூடாதா? யசோதை சொன்னதை கேட்டுன்னு வீட்டோடு இருக்க மாட்டியோ? அதை விட்டு விட்டு உன்னை யார் மதுரப்பட்டினத்துக்கு போய் சொன்னது? யார் கம்சனோட சண்டை போட சொன்னது? மல்லர்களோட ஏன் சண்டையிட்டாய்? மணியான அழகான சுகுமாரமான இந்த திருமேனி கரடு முரடா இடி ஆட்டம், முஷ்டிகன், சாணூரன், தோசலன் முதலான மல்லர்கள் வர அவர்கள் இடித்து உனக்கு என்ன ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தோல் வலிமையை காட்டினது பயம் போகிறதுக்கு. ஆனால் இந்த சில பிள்ளைகள்லாம் என்ன பண்ணும், வீட்டோடு இருக்காது, ஏதான ஊர்கோடியில் ஒரு சத்தம் கேட்டாலோ, எங்கேயான ஒரு திருடன் வராப்பில் இருந்தாரோ, நான் வரேன் அப்புறம் முதல்ல வரும். ஒரு கண்ணாடி கீழே விழுந்த சத்தம் கேட்டால் கூட நான் வரேன்னும். அம்மாவுக்கு பயமாகவே இருக்கும். நீ பாட்டுக்கு வீட்டோட இருக்கேன், உன்னை யாரான்னு கூப்பிட்டார்களா, நீ ஏன் போகிற? அதை போல் இந்த கண்ணன் என்ன ஆய்ப்பாடி ஊர்கோடியில் ஒரு தும்மல் ஒருத்தர் போட்டால் போகிறோம், நான் வரேனே, யாரோ அசுரர்கள் வந்தார்கள் போல் இருக்கே அப்படின்னு பூத்தனை வந்ததுலேருந்து கடைசியாக கேசி வந்த வரைக்கும் திருநாவர்த்தாசுரன், அரிஷ்டாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், பிரலம்பாசுரன், அகாசுரன், தேனுகாசுரன், இத்தனை பேருக்கு நான் முன்னேன்னா இது பலம் இல்லாத பிள்ளையாக இருந்தால் கூட வீட்டோடு உட்காந்துருக்கும். கொஞ்சம் பலம் இருக்கவே நான் போனால் பெரியாழ்வாருக்கு வயத்தை எரியுது. இதுன்னு இந்த பிள்ளை போய் சிக்கினோட போகிறதே. அதனால் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு, உன்னுடைய அழகிய திருவடி தாமர்கள், நேர்மையான திருவடிகள், பாவனத்துவம் போக்கியத்துவம் ரெண்டும் உண்டான திருவடிகள், செவ்வி திருக்காப்பு உண்டாகட்டும்னு இல்லை, திருக்காப்பு ரக்ஷை உண்டாகட்டும்னு சொல்லணுமே, நான் சொல்லலை. அந்த சொல்லாததை நாம் தெரிவித்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆழ்வாருக்கு சொல்லி முடிச்சிட்டோங்கிற எண்ணமே இல்லை. அதோட ரெண்டாவது பாட்டில் சேர்த்துக்கிறார், உனக்கு மட்டும் பல்லாண்டு பாடினா போராது, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு, வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. அடியோமோடும் நின்னோடும், என்னோடும்னு ஒரு சொல்லலை, அடியேனோடும்னு சொல்லலை, அடியோமோடுங்கிறார். என்னோடும்னு சொல்லியிருந்தால் அகங்காரம் இருக்குதுன்னு அர்த்தம். அடியேன்னு மட்டும் சொன்னால் ஒத்தர் மட்டும் பாடுறாருன்னு அர்த்தம். அடியோம்னு சொன்னால் நம்ம எல்லாரையும் சேர்த்துனுட்டாருன்னு அர்த்தம். அடியோமோடும் நின்னோடும். அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், பெருமானுக்கு பல்லாண்டுன்னு வந்தவர் இவர் என்ன திடீர்னு தனக்கு பாடிக்கிறார்?
அடியோமோடும் நின்னோடும்னால், ஓ உனக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு நான் இருந்தால் தானே பாட முடியும். நான் நன்னா இருக்கணும், உனக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடணும். அந்த எண்ணத்தில் அவர் பிரார்த்திக்கிறாரே தவிர தனக்குன்னு ஒரு பெருமை வரணுங்கிறதுக்காக அவர் பாடலை. அப்படி வந்தவராக இருந்தால் யானை பேரில் ராஜா ஏத்தரிச்சவே எவ்வளவோ கொண்டாடி கொண்டிருப்பார். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு. நானும் தேவரீரும் எப்பவுமே பிரியக்கூடாது, எப்போதும் கூடவே இருக்க வேண்டும். ஒரு சீதா பிராட்டி 10 மாதம் பிரிஞ்சு இல்லையா, பரதன் 14 வருஷம் பிரியலையா, இப்படி ஒத்தொத்தர் பிரிஞ்சதை போல நமக்கு பிரிவே கூடாது. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய். அப்போ பெருமாளுக்கு மட்டும் பல்லாண்டு பாடுனது அவர் போரும் தோணலை, தனக்கு பாடினார். அதுவும் போரும் தோணலை. திருமார்பல பிராட்டி எழுந்துள்ளிருக்காரே, பார்த்தா என் கண்ணெச்சில் திருஷ்டியே பட்டுடும் போல் இருக்கே. வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. ஸ்ரீவத்ச மகாலட்சுமி வக்ஷப்பீட்டியாக வக்ஷஸ்தலத்தையே பீட்டமாக கொண்டு திருமருங்கிற பெருமானுடைய மரு, ஸ்ரீவத்ச மரு, அந்த மருவுக்கு மேலே எழுந்துள்ளி இருக்கிறார். வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. தேவரீரும் பல்லாண்டு, மங்கையான நாச்சியாரும் பல்லாண்டு. மங்கைங்கிறதுனால அவள் வயசு சொல்லப்படுகிறது. யுவதிஷ்ட குமாரிணின்னு சொல்லுவார்கள். உனக்கேத்த வயசு. ஸ்ரத்தையா தேவகா தேவத்வம் அஷ்ணுதேன்னு சொல்லுவார்கள். நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி தேவத்தே தேவதேகேயம் மனுஷ்யத்தே ச மனுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. அவனும் அவளும் பிரிய மாட்டார்கள். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா உனக்கு பல்லாண்டு. அவனும் அவளுமான சேர்த்தியில் பல்லாண்டு. 2வது பாடினார். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் பாடிவிட்டார். அவருடைய பொருத்தத்தை பார்த்த உடனே, ஓ யாராலையானு திருஷ்டி தோஷம் வந்துட போகிறதே, யாரானு கட்டம் கொடுத்துட போகிறாளே, கவலை வேண்டாம். வலது கையில் ஆழி இடது கையில் சங்கம் இருக்கார். அவர்கள் ஜாகிரதையாக பார்த்துப்பார்கள். சக்கரத்தாழ்வாரை தாண்டி பெருமாளோத்தர் நெருங்கிட முடியுமா? அதைத்தான் 3வது பாடுறார். வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு. சுடராழி சோதி வலத்துறையும். அக்னி எத்தனை எரிச்சாலும் இவருடைய ஒளிக்கு முன்னாடி இருட்டி போடும். அத்தியற்கானல தீப்தம் தத் ஸ்தானம் விஷ்ணுவர் மகாத்மனஹா என்று வைகுந்தம்ங்கிறது எவ்வளவு பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசத்துக்கு தான் பிரகாசம் விட்டு வரான். 1 கோடி சூரியர்கள், 1000 கோடி சூரியர்களே ஒரு சேர வெளிச்சம் போட்டால் எத்தனை வெளிச்சம் இருக்குமோ அதை விட வெளிச்சமாக இருப்பான் சஹஸ்ரார சக்கரம், சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரத்தோட நீ பல்லாண்டாக இருக்க வேண்டும். வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே. அப்பாஞ்சசன்யம் நேர பெருமாளை பார்த்துட்டு இருக்கார். ஆகாயத்தில் கருட வாகனத்தில் பெருமாள் இருக்கார். அப்போ இப்பாஞ்சசன்யம் நின் பாஞ்சஜன்யம்னு பாட வேண்டாமா? முன்னிலை சுட்டு முன்னாடி இருக்கிறத பார்த்தா இப்பாஞ்சஜன்யம்னு சொல்லலாம், நின் பாஞ்சஜன்யம்னு சொல்லலாம். அப்பாஞ்சஜன்யம்னு ஏன் சொல்கிறாருனால் பார்த்துண்டு பாடவில்லை ஆழ்வார். பெருமாளை சேவிச்சார், மணிவண்ணனுக்கு அழகு. திருமார்பு நாச்சியாரை சேவிச்சா கனங்கரேல்னு திருமையில் சக்கச்சவேலு நாச்சியார். அந்த வர்ணத்தினுடைய சேர்க்கையே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, கண்ணுபற்றும் போல் இருந்தது. போரா குறைக்கு வலக்கையிலே சூரியனை போல பிரகாசமாக சுதர்சன சக்கரம், இடது கையிலே ஆச்சரியமான சங்கம், வெள்ளை வெளியேர்னு பால் வெண்மையோடு இருக்குது. இது எல்லாத்தினுடைய வர்ண கலவையை பார்த்தாரா, ஏதான ஆயிட போகிறதே, ஒன்று வந்துட போகிறதேங்கிறதுக்காக அவன் நேராக பார்க்கலையா, இப்படி தலையை குறிஞ்சு விட்டார். தலையை குறிஞ்சு விட்டா நின் பாஞ்சசன்யம் இப்பாஞ்சசன்யம்னு சொல்ல முடியாதே, அப்பாஞ்சசன்யம் தானே சொல்லணும். நான் நேராக பார்த்துட்டு இருந்தால் இப்பாஞ்சசன்யம்னு சொல்லுவேன். இப்படி தலையை குறிஞ்சு விட்டா எங்கோ அப்பாஞ்சசன்யம்னு சொல்லுவேன். அதனால் ஆழ்வார் தலையை குனிந்து கொண்டு அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யம் சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத்துன்னு கீதையில் ஸ்லோகம். கண்ணன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதின உடனே திருத்தராஷ்டிர புத்திரன் துரியோதனன் எல்லாருடைய மனசு உளுத்து போச்சான். சண்டையே போட வேண்டாம், ஊதினத்துக்கே உளுத்து போச்சுனால் அதுக்கப்புறம் எதுக்கு சண்டை போடணும்? அவர் அந்த எதிரிகளை எல்லாம் ஊதி தள்ளி விட்டாருங்கிறமோ இல்லையோ, நிஜமாவே கண்ணனை தான் பண்ணார். பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதின உடனே ஆளே காணும், பயந்தே போயிட்டான். அப்படிப்பட்ட பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு. பாஞ்சஜன்யம்னு சொன்னாலாம் ஓம்ங்கிற பிரணவம், அது ஒலிக்கக்கூடிய பாஞ்சஜன்யம்னு அர்த்தம். வியாக்கியானத்திலே ரொம்ப ஆச்சரியமாக சொல்லப்பட்டது, திருமந்திரத்தில் இருக்கிற ஓம் நமஹா நாராயணாயாங்கிற 3 பதம். அந்த 3 சப்தங்களுடைய அர்த்தம்தான் இந்த முதல் 2 பாசுரத்தில் சொல்லப்பட்டது. ஓம்ங்கிறதாலே பகவானுக்கு ஜீவாத்மா அடிமைன்னு சொல்லப்படுறதா, அகாரத்தாலே பரமாத்மா, மகாரத்தாலே ஜீவாத்மா. அகாரத்துக்கு மகாரம் அடிமை, அனன்யார்க்க சேஷபூதன். அதைத்தான் அடியோமோடுங்கிற இடத்துல சொல்லிட்டார். அடியேன்னு சொன்னார், அடியோம்னு சொன்னார். அப்போ அடியோமோடுங்கிறது ஓங்காரம் பிரணவத்தினுடைய அர்த்தம். பல்லாண்டுன்னு பலமுறை பாடினாரா,
அதுதான் நமஹாங்கிற சப்தார்த்தம். நான் எனக்குறித்தவன் அல்லேன், நான் எனக்காக அல்லேன், நான் தேவரீருக்கானவன், அதான் நமஹாங்கிறது. அதுக்கப்புறம் திண்டோள் மணிவண்ணா, மணிவண்ணான்னு பாடினதுனாலே திருமேனி அழகு சொல்லப்பட்டது, அது நாராயண நாமம். நாரங்கள் திருமேனியை சொல்லும், நார சப்தத்துக்குள்ள திருமேனி அடக்கம், நாராயணாய அப்படின்னா நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறார். நாரங்களுக்கு அயனம் திருமேனி அழக சொன்னது திண்டோள் மணிவண்ணா. உபய விபூதியும் ரெண்டாவது பாட்டில் சொல்றார். சங்க சக்கரத்தை சொன்னதுனாலே நித்திய விபூதி சொல்லப்பட்டது, அடியோமோடும்னு சொன்னதுனாலே லீலா விபூதியில் தான் இருக்கிறது சொல்லப்பட்டது. இந்த விபூதியும் சொல்லிண்டார், நித்திய விபூதியும் சொல்லிக்கொண்டார். உபய விபூதியோடு கூடியவன் நாராயணன், திருமேனியோடு கூடியவன் நாராயணன் அப்படிங்கிறத தான் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா என்னும். அதே அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம், வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே, இது எல்லாத்தினாலே உபயபூதி சொல்லி நாராயண நாமத்தின் அர்த்தம் சொன்னார். கடைசியா திருக்காப்புன்னு பாட்டினாரா, அதுதான் ஆயங்கிற பிரார்த்தனை. நாராயணாய பிரார்த்தனாயாம் சதுர்த்தின்னு சொல்லுவார்கள். ஆய என்கிற சதுர்த்தி விபக்தியாலே உனக்கு திருப்பார்ப்பு ஏற்படுகிற பிரார்த்தனை. இப்படி ஓம் நமஹா நாராயணாய என்கிற இந்த 3 சப்தங்களின் அர்த்தத்தையே முதல் 2 பாசுரங்களாலும் பெரியாழ்வார் சாதித்தார். இனிமேல் ரொம்ப சுலபம். 3ஆம் பாட்டு, 4ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு. வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொள்மின், கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம், ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாழ் இலங்கை பாடாளாக படபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. கூறுதுமே பகவானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். வாங்கோன்னு யாரை கூப்பிடுறார்? பகவல்லா பாரதி. பகவான் அடையணும் கைங்கிரமணம்னு ஆசை இருக்கிறவர் அவனை அழைக்கிறார். வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல், பெருமானுக்கு ஆட்படுதல் தான் நல்ல வாழ்க்கை பொருள். வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல், யாரோ ரொம்ப குறைவானவர்கள் தான் இருப்பா. உள்ளீரேல்னு கேட்க யாரானு இருக்கிறீர்களா நாள் ஆள் குறைவுன்னு அர்த்தம். கூழாட்பட்டு நின்னீர்களைனால் உண்டி உடை யார் என்ன கொடுப்பான்னு உலக இன்பத்துக்கு ஓடுறோமோ இல்லையோ, அதான் கூழாட்படுதல். கூழாட்பட்டு நின்னீர்களைங்கிறார், வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல்ங்கிறார். அப்போனா பெருமானுக்கு ஆட்படுவதற்கு ஆள் குறைவு, அதனால தான் உள்ளீரேல்னு தேடுறார். மற்ற பேருக்கு ஆட்பட்டவாளுக்கு ஆள் அதிகம், அதனால தான் கூழாட்பட்டு நின்னீர்களை, அங்கே உள்ளீரேல்னு தேடவே இல்லையே. அப்படின்னா மற்ற விஷயத்தில் ஆசை இருக்கிற நிறைய பேர் இருக்காள்னு அர்த்தம். வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொள்மின். பெருமானுக்கு அனந்தாழ்வான் கூடையிலே மண்ணு சுமந்துண்டு போய் நந்தவனத்தை ஏற்படுத்தினார், ராமானுஜருடைய ஆணையை நிறைவேற்றினார் திருவேங்கடத்தில் கேள்விப்பட்டிருக்குமா? அதை போல் அந்த கைங்கரியத்தை தான் மண்ணும் மணமும்னு சொல்கிறார். வாங்கோ, நீங்கள் ஏற்கனவே பகவல் லாபத்துக்கு ஆசைப்படுறவர்கள் தான் வாங்கோ. கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். நான் எல்லாரையும் சேர்த்துக்கிறேன், பகவல் லாபார்த்தியும் சேர்த்துக்கிறேன், ஐஸ்வர்யார்த்தி சேர்த்துக்கிறேன், கைவல்யார்த்தி சேர்த்துக்கிறேன். ஆனால் இது எதுக்குமே வரமாட்டேன், பெருமான அண்டவே மாட்டேன்னு இருந்தால் சேர விட மாட்டேன். கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம், ஏழாட்காலும் பழிப்பிலும். 7 தலைமுறையா எங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது, ஒரு தலைமுறையும் எங்களுக்கு குற்றமே இல்லாததுக்கும் தசபூர்வானு தசாபரானு ஆத்மானஞ்ச ஏகவிம்சத்திம் அழகான பிரமாணம். ஒரு ஜீவாத்மா பகவான் அடையணும்னு விருப்பம் கொண்டுட்டா அவனோட ஒத்த பிறந்த 7 தலைமுறை, அதுக்கு முன்னாடி 7 பின்னாடி 7 என்று சொல்லுவார்கள். இல்லை தசபூர்வான் தசாபரான் 10 முன்னாடி 10 தலைமுறை பின்னாடி 10 தலைமுறை தான் ஒன்றும் 21 தலைமுறைகளும். தசபூர்வான் தசாபரான் ஆத்மானம் ஏகம் தான் ஒருத்தன். இப்படி 21 தலைமுறைகளுக்கு நல்லது நடந்துடும்னால் அதைத்தான் ஏழாட்காலும் பழிப்பிலோம். எங்களுக்கு 7 ஜென்மமாக ஒரு குற்றம் குறையும் இல்லை. நாங்கள் இராக்கதர்வாழ் இலங்கை பாழாளாக படபொருதான், லங்கேஸ்வரன் அழித்த ராமபிரான், அந்த படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூற வேண்டும். அதற்காகத்தான் உங்களை வாங்கோன்னு கூப்பிடுறேன் என்று பகவல்லா பாரதி ஆழ்வாரோட ரொம்ப ஒத்து போகிறவர்கள். அவர்களைத்தான் முதல்ல அழைச்சுட்டார் 3வது பாசுரத்தாலே. அடுத்து 4வது பாசுரம் கைவல்யார்த்தியை கூப்பிடுறார். 7 நிலத்து இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ, வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்னு பாடுமனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே. பாடு மனமுடை பத்தருள்ளீர் கைவல்யார்த்திகளே வாங்கோன்னு கூப்பிடுறார். எதற்கு முன்னாடி வரணும் தெரியுமா? 7ன்னா இந்த சரீரம். இந்த சரீரத்தை கொண்டு போய் இடுகாட்டில் வைத்து விட்டால்
உங்களுக்கு கைவல்ய மோட்சம் கிடைச்சிடும். அதுதான் நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். கைவல்ய மோட்சத்தை பெற்றுவிட்டால் அப்புறம் பகவத் லாபத்துக்கு வரவே முடியாது. அவர் எங்கோ வைகுந்தத்துக்கிட்டக்க போயிடுவார், விரஜையை தாண்டிடுவார், வைகுந்தத்துக்குள்ளே போக மாட்டார். ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஆத்மாவோடு இருக்க வேண்டியதான். அப்புறம் பகவத் அனுபவத்துக்கே வர முடியாது போயிடும். அதனால தான் ஜாகிரதைப்படுத்துகிறார். ஐஸ்வர்யார்த்தி பாடு தேவலை. அவன் அதை ஆசைப்பட்டா கூட அப்புறம் திருந்தி வந்துடலாம். கைவல்யார்த்தி கைவல்ய மோட்சம் அடைஞ்சுட்டான், வரவே முடியாது. ஏடு நிலத்து இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து, அதுக்கு முன்னாடி எங்களுடைய குழாத்தில் வந்து நீங்கள் புகுந்துருங்கோ. வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ, அதான் சொல்கிறார். ஏடு நிலத்திடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள். இதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட வேண்டாம். மனம் இருந்தால் போகும், ஸ்ரத்தை இருந்தால் போகும், சேரணுங்கிற ஆசை இருந்தால் போகும். ஆசை இருந்தாலே பகவான் கொடுத்துடுவாருங்கிறத அழகாக சொல்கிறார். கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி. இவர்கள்லாம் வரம்பு கட்டி வச்சுருக்கலாம். நாங்கள் ஆத்மானுபவத்தில் தான் இருப்போம், பரமாத்மானுபவத்தில் விருப்பம் இல்லை. இந்த வரம்பை முதல்ல ஒழிங்க. வரம்பொழி வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து என்னை நோக்கி வரணும். ஒல்லை கூடுமினோ, சீக்கிரமாங்க. நேரம் கடத்திட்டீர்கள்னா கைவல்ய மோட்சம் கிடச்சிடும். போயிட்டா அப்புறம் பகவான் மோட்சத்துக்கு வரவே முடியாது. அதனால் வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று. நாட்டாரெல்லாம் நீங்கள் வந்ததை தெரிஞ்சுக்கணும். நகரத்தவர்கள் எல்லாரும் நீங்கள் வந்துட்டீர்கள்னு புரிஞ்சுக்கணும். நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடு மனமுடை. பத்தருள்ளி நமோ நாராயணாயான்னு பாடுங்க. நாராயணாயான்னு சொல்லும்போதே நாராயணனுக்கு நான், எனக்கே நான் இல்லை. கைவல்ய மோட்சம்னா எனக்கே நான் நினைக்கிறது. நாராயணாயான்னு சொல்ல சொல்ல ஓ எனக்கு நான் அல்லேன், நாராயணனுக்காக அப்படிங்கிறது புரியுமே. அதனால தான் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்னு பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே வாங்கோ பல்லாண்டு பாடுங்கோன்னு அடுத்த பாசுரத்தில் சுருண்டார். அடுத்த 5வது பாசுரம். இப்போ முதல் 3 பாசுரம் முடிய போகிறது. 5வது பாசுரத்தாலே ஐஸ்வர்யார்த்தியை கூப்பிடுகிறார். அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுர இராக்கதரை இண்டைக்குலத்தை எடுத்து களைந்த இருடீகேசன் தனக்கு தொண்டக்குலத்துள்ளீர் வந்து அடிதொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு சொல்லுங்கோ. இவர்கள் என்ன பிரார்த்திப்பாளாம்? அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி. கீழே ஒன்று விண்ணவிச்சேன். ஐஸ்வர்யார்த்தியை 2 வகையாக சொல்லுவார்கள். இழந்த ஐஸ்வர்யத்தை மீட்டு கொடுன்னு சொல்கிறவன், புது ஐஸ்வர்யத்தை கேட்குறவன். 2 வகை. அந்த 2 வகை சொல்கிறது தான் இந்த வரி. அண்டாதிபதையே நமஹா அசுரசத்திரவே நமஹா. அண்டக்குலத்துக்கு அதிபதியே நாள் எல்லாம் ஒன் சொத்தாமே, அடியனை கொடுக்கூடாதா? புதுசாக சொத்து கொடுமே. அதான் அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி. அடுத்தது அசுரர் இராக்கதரை இண்டக்குலத்தை எடுத்து களைந்த. அசுரர்கள் ராட்சசர்கள் அழிச்சவர்னால் விரோதியை போக்குறவர் தானே. நான் சொத்தை இழந்திருக்கேன்னால் அது எந்த விரோதியால் இழந்தேனோ அந்த தடங்களை எல்லாம் போக்கி எனக்கு மீட்டு கொடு. அதான் 2வது வகை. அண்டக்குலத்துக்கு அதிபதியாகினா அபூர்வ ஐஸ்வரத்தை கேட்குறார். அசுரராக்கதர் இண்டக்குலத்தை எடுத்து களைந்தனால் பிரஷ்ட ஐஸ்வர்யத்தை கேட்குறார். இருடீகேசன் தனக்கு, அவர் ரிஷிகேசன், நம்முடைய புலன்களை எல்லாம் அடக்கக்கூடியவர். கூப்பிட்டு இருக்கிறது ஐஸ்வர்யார்த்தியை தானே. ரிஷிகம்னா புலன், ரிஷிகங்கள்னா புலன்கள். நம்ம கண்ணு காது மூக்கு நாக்குக்கெல்லாம் அவர் ஈஸ்வரனும். அதனால தான் ரிஷிகேசன்கிறார். ஏன் இங்கே இருடீகேசன் வலியுறுத்தி சொல்கிறார்? கண்ணு எத்தையோ பார்க்கணுங்கிறது, காது எத்தையோ கேட்கணுங்கிறது. இதுதான் ஐஸ்வர்யம், அனுபவம். அதை பெருமாள் தானே சரிப்படுத்தி கொடுக்கணும். அதனால் இருடீகேசன்கிறதுனாலே உங்கள் கண்ணும் காது மூக்கும் எங்கெங்கேயோ திரியாமல் தன்பால் இழுத்து வச்சிடக்கூடியவர் இருடீகேசன் தனக்கு. அப்படிப்பட்ட பெருமானை நீங்கள் பாட வர வேண்டும். தொண்ட குலத்துள்ளீர், நீங்கள்லாம் தொண்ட குலம் ஆயிடணும். பெருமாள் என்ன பண்ணார்? இண்ட குலத்தை எடுத்து களைந்தார். நீங்கள் எதை மறக்கணும்? பண்டை குலத்தை மறந்துடணும். பண்டை குலம்னா என்ன? தொண்ட குலம்னா என்ன? பண்டை குலம்னா ஐஸ்வர்ய ஆசையிலேயே இருந்தது தான் பண்டை குலம். பண்டு காமரானவாரும் பாவையர் வாயமதம் உண்டவாரும் ஆழ்வார் சாதிக்கலையா? அது போல் முன்னாடிலாம் எத்தனையோ வெண்ணியே வேண்டி வீழ்பெரு கிணங்கி வேர்க்கனார் கலவியே கருதி நின்னவானில்லா நெஞ்சின உடையேன்னு அலைஞ்சிட்டு இருந்தோமே. அதெல்லாம் தவிர்ந்துடுங்க. பண்டை குலத்தை தவிர்ந்துடுங்க. தவிர்ந்துட்டு எங்கே போவோம்னு கேட்டோம். தொண்ட குலத்துக்கு வாங்க. நாங்கள்லாம் தொண்டுபட்டிருக்கிற குலம். தொண்ட குலத்துள்ளீர் வந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி நீங்கள் பெருமானுக்கு தொண்டுபட்டீர்கள்ங்கிறத எப்படி வெளிப்படுத்துறது? சஹஸ்ரநாமம் சொல்லுங்க. விஸ்வம் விட்டுஹோ வழக்காரகான்னு 1000 நாமத்தை சொன்னால் நாராயணான்னு சொல்லீர்கள் என்னால் ஓ நாம் இனிமேல் அந்த பெருமானுக்கு அடிமேன்னு ஒத்துக்கொண்டீர்கள் தான் அர்த்தம்.
இனிமே ஐஸ்வர்ய அனுபவத்துக்கு போக மாட்டோம், அதை தொலைச்சிட்டோம். இனி ஏற்கனவே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால், ஓடினேன் ஓடின்னு ஓடினேன். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். அதைத்தான் பண்டை குலத்தை தவிர்ந்துருங்கோ, தொண்டை குலத்துக்கு வாருங்கோன்னு கூப்பிடுகிறார். 2 பிறவியாம். ஒரு பிறவியிலே 2 பிறவி எடுத்துக்கலாம். விஸ்வாமித்திரர் க்ஷத்திரியா பிறந்தார், தபஸ் பண்ணி பிரம்ம ரிஷியா இல்லையா? அதை போல் நம்மளும் ஏற்கனவே பண்டை குலத்தில் இருந்தோம். இதே பிறவி தான், இதே பிறவி 50 வயசு வரைக்கும் பண்டை குலத்தில் இருந்திருக்கலாம். ஆழ்வார் திருப்பல்லாண்டு கேட்டுட்டோம், தொண்ட குலத்தில் சேர்ந்துடலாம். அப்போ ஒரு பிறவியில் நமக்கு பிறவி கிடைக்குமே, என் வாழ்க்கை பாதையே மாறிவிட்டதுன்னு சொல்லிக்க மாட்டோமா? அது திருப்பல்லாண்டு கேட்டால் மாறுங்கிறார், ஆழ்வாரோட சேர்ந்தால் மாறுங்கிறார். அப்போ 3, 4, 5 3 பாசுரங்களாலும் பகவல்லாபார்த்தி, கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி 3 வகைப்பட்டவர்களையும் அழைத்தார். இனிமே 6, 7, 8 அதில் 6ஆம் பாட்டு, எந்த தந்த தந்தை தந்ததம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அறியுருவாகி அரி அழித்தவனை பந்தனதீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே. நரசிங்க பெருமானுக்கு பல்லாயிரத்தாண்டுன்னு பாட வேண்டும். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன், எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி 7 வரிசை சொல்கிறார். எந்தைன்னு சொன்னாலே என்னையும் குறிக்கும் எங்கள் அப்பாவையும் குறைக்கும், 2ன்னு வச்சுங்க. தம் மூத்தப்பன்னு சொன்னால் 6ஆம் தலைமுறை 7ஆம் தலைமுறை குறிக்கும். மேலே அடியனது கீழேன்னு வச்சுங்க, அடியன் தாப்பனார் 2 பேர். அதுக்கப்புறம் கடைசியில் சொன்னது அந்த ஒரு தாத்தாவும் அவருக்கு அப்பாவும் 4 எடுத்தா, நடுவில் சொன்னது தந்தை தந்தை தம் மூத்தப்பன். அதனால் நடுவில் 3 பேர், எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் அப்படின்னு நடுவில் 3, இங்கே 2 அங்கே 2, மொத்தம் 7 படிகால். 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். 3 வேளை சந்தியாந்தன மண்டலம்னா பிராமணியம் போடுங்கிறார்கள். அதுபோல் இவர் சொல்கிறது, அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அறிந்ததெல்லாம் 7 தலைமுறையாக கைங்கிறதை விட்டு நாங்கள் விலகினதே இல்லை, அவிச்சின்ன பரம்பரைன்னு சொல்லுகிறார். 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். என்ன ஆட்செய்தல்? பல்லாண்டு பாடுதல் தான் ஆட்செய்தல். ஆட்செய்கின்றோம் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரிய அழித்தவனை. மாலை பொழுதில் நரசிம்ம பெருமான் தோன்றினார். மாலை பொழுது அந்தியம் போதில் அறிவுருவாகி, நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும். அந்த அறிவுருவை பார்த்தா பயங்கரமாக இருக்கானால் பிரகலாதனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கே. அதனால தான் நாரசிம்ம வபுகு, நரசிங்க பெருமான் திருமேனி கொண்டவர், ஸ்ரீமான் அறி உருவத்துக்கு தான் முக்கியம். பெருமான் நரத்தம் மிருகத்தம் கலந்து வந்துட்டார். இன்று ஹரிதசையோகோ பஷ்யன் நௌத்பத்திகம் கடனாத்புதம்னு சொல்லுவார்கள். தனியாக மிருகாவதாரம் பல, தனியாக மனுஷாவதாரம் பல, நரத்தம் மிருகத்தம் கலந்த ஒரே அவதாரம் இவர் தானே. பாலை தனியாக சாப்பிட்லாம், சர்க்கரையை தனியாக சாப்பிட்லாம், சர்க்கரை போட்டு பால் சாப்பிட்டா அப்புறம் தனியாக பார்ப்போமா? அதை போலத்தான் அந்தியம் போதில் அறிவுருவானார், அழகிய திருமேனியோட பிறந்தார். பிறந்த நிமிஷமே ஹிரண்யகசியோட சண்டை. ஏதானு பிறந்த குழந்தை இவ்வளோ பெரிய அசுரனோட சண்டை போடுமா? போட்டாரே. அரிய அழித்தவனை, அந்த விரோதியான ஹிரண்யகசியை அழித்தார். பந்தனதீர பல்லாண்டு, ஒரு அணுக்கம்னு சாதிக்கிறார். அப்படின்னா அந்த சின்ன குழந்தை பிறந்த உடனே அறையிலேயே ஒரு மந்தத்தன்மை, அதுக்குன்னு ஒரு கஷ்டம், உடல் வலி இருக்குமா. அந்த வலி தீர்றதுக்குள்ளேயே ஹிரண்யகசியோட சண்டை போடணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அந்த அணுக்க அந்த கஷ்டமெல்லாம் தீரும்படிக்கு பந்தனதீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே. என்ன 6வது பாசுரத்தில் அவர் வந்து சேர்ந்துட்டாருங்கிறார். 3, 4, 5 அழைத்தார். அதில் இப்போ பகவல்லாபார்த்தி நான் தோ வரேன். ஏன்னா இது பகவல்லாபார்த்தியாக இருந்தால் தான் 7 தலைமுறையிலே எங்களுக்கு குறவில்லைன்னு சொல்லிப்பான். எந்த தந்ததம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கின்னு சொல்லணும்னால் அது ஐஸ்வர்யார்ச்சியோ கைவல்யார்ச்சியோ சொல்ல மாட்டார்களே. பகவான் ஆசைப்படுறவன் தானே அந்த பிரபாவத்தோடு இருக்கிறான். அதனால் 6ஆம் பாட்டில் அவனை சொன்னார். அடுத்தது கைவல்யார்த்தி நானும் இதோ வந்துவிட்டேங்கிறான். தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம். மாயப்பொருபடை வாணனை 1000 தோளும் பொடிகுருதி பாய சுழற்சிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. எங்களுக்கா பிரபாவம் இல்லை, ஆனால் பகவானுடைய சங்க சக்கரத்தை ஒத்தினுட்டோம், அதனால லாபம். தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சாரிய சமாசேனம் சங்கு சக்கரப்பொறி ஒத்தி கொள்வதே இந்த இடத்துல முதல்ல பெரியாழ்வார் குறிப்பிடுறார். அதே மாதிரி என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டு நின்னுருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பேன் பெரியாழ்வார் கடைசி முதல்லையும் இதை சொல்லிட்டார்.
கடைசியிலும் சொல்லிட்டார். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரத்தை இருக்கணும், மோட்சத்துக்கு போன ஆசை இருக்கும்னால் 74 சிங்காதனர்களான ஆச்சாரியர்கள், அவர்கள் வழித்தோன்றர்கள், வம்சத்தில் எழுந்துள்ளிருக்கிற ஆச்சாரியர்கள் இன்னைக்கு எழுந்துள்ளிருக்கா, அவர்கள் திருவடிகளை பற்றி பஞ்சசம்ஸ்காரம் அவசியம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியன் யாருன்னு தெரியாது, பண்ணிக்கணும்னு நினச்சின்னு இருக்கேன், இன்னும் வாய்ப்பு வரலை, யார் போகிறது எப்படி பற்றதுன்னு தெரியலை, இதெல்லாம் மறந்து விடவும். ஏன்னா இந்த பாட்டில் பெரியாழ்வார் நமக்கு சொல்லியிருக்கிறது, கண்ணன் துவாரகையிலேருந்து வெளியூருக்கு போகிறாராம். அப்போ வாசலில் துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கண்ணன் சொல்கிறார், நாமுத்ரிதாக பிரவேஷ்டவியாக யாவதாகமனம் மம. யாருக்கெல்லாம் என்னை யாரானு பார்க்க வந்தார்கள்னால் கண்ணனை சந்திக்கணும்னு யாரோ விருந்தாளி வராருன்னு வச்சுங்க, உள்ளே விட்டுடக்கூடாதான். முத்திரை இருக்கா பார், தோளில் சங்கு சக்கர லாஞ்சன் இருக்கான்னு பார், இருந்தால் ஆராய்ச்சி பண்ணாத உள்ளே விட்டுடும். அப்படி இல்லையா, ஆராய்ச்சி பண்ணு, யார் என்ன, நீ யார், எதுக்காக பார்க்க வந்திருக்க, எல்லாத்தையும் கேட்டு நிறுத்தி வச்சுட்டு தான் அனுப்பணும். அதனாலே நாமுத்ரிதாக பிரவேஷ்டவியாக யாவகாவகமனம் மனம், நான் வர்ற வரைக்கும் அவர்களை விசாரித்துட்டு தான் நீ விடணும்னு கண்ணன் சொல்லியிருக்கணும்னால், அதனால தான் பெரியாழ்வார் சொல்கிறார், முதல்ல முத்திரை வேணும், சங்கு சக்கர பொறி ஒத்திக்கொள்ள வேண்டும், தீயிற் பொறிகின்ன செஞ்சுடர் ஆழி திகழ் திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடி ஆட்சிகின்றோம். நாம் எல்லாருமா வந்து கைங்கரத்தை ஆசிரியக்கணும்னு கைவல்யார்த்தி வந்துட்டார். மாயப்பொடுபடை வாணனை யாரை பாட, பாணாசுரனை முடித்த கண்ணன். மாயப்பொருபடை வாணனை ஆயிரந்தோளும் பொழிகுருதி பாய சுழற்சி ஆழிவல்லான். பாணாசுரனை நிமிஷத்தில் முடித்து சங்கு சக்கரத்தால் சுழட்டினாரே, அந்த ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. அடுத்தது 8வது பாசுரத்திலே ஐஸ்வர்யார்த்தி வந்துட்டேன்னு சொல்கிறார். நெய்யிட நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும். பாட்டிலே பாருங்க, நெய்யோட கலந்துருக்கிற சோறு, நியதமான சோறு, அத்தாணி சேவகம், கைங்கரியம் எல்லாம் ஒன்றா சொல்லிருக்கார். கையடைக்காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும், போட்டுக்க வேண்டிய வெத்தலை பாக்கு, காது கழுத்தில் அணிஞ்சிக்க வேண்டிய ஆபரணங்கள், இதெல்லாம் தானே இத்தனை நாள் ஐஸ்வர்யார்த்திக்கு ஆசையாக இருந்திருக்கும். அதையும் பெருமாள் தராருங்கிறார். நீ என்ன ஆசைப்பட்டியோ அதுவும் இங்கே கிடைக்கும், நீ இத்தனை நாள் ஆசைப்படாத மோட்சமும் கிடைக்கும், வா. அதை தான் சொல்லும்போது நெய்யிட நல்லதோ ஒரு சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும், நெருக்கமான கைங்கரியம், அத்தாணி சேவகமும், கை அடைக்காயும், தாரகம் போஷகம் போகியம் எல்லாம் கிடைக்கும். கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும், கழுத்தில் போட்டுக்கிற அடிகை, காதில் போட்டுக்கிறது, இந்த ரெண்டு மட்டும் நம்ம பார்த்துக்க முடியாது. காதில் குண்டலம் போட்டால் நம்ம எப்படி பார்க்குறது, கழுத்தில் அடிகை போட்டிருந்தாலும் ஒட்டி போட்டிருந்தால் நமக்கு தெரியாது. அடுத்தவன் பார்த்து பொறாமப்பட்டதுக்குன்னு இருக்கு போட்டிருக்கு. என்னது, அடுத்தவா தான் என் தோட்டை பார்க்க முடியும், எங்கள் அடிகை பார்க்க முடியும், அதையும் கொடுக்குறாருங்கிறார். கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும், உடம்புல பூசிக்கிறதுக்கு சந்தனம் தந்து அதெல்லாத்தையும் எனக்கு கொடுத்து வெள்ளுயிராக்க வல்ல. இது வரைக்கும் ஐஸ்வர்யத்தில் ஆசை இருந்ததுனாலே ஆத்மா அழுக்கு பிடிச்சிருந்து தான். இப்போ தான் ஆத்மாவை நன்னா பூசி மொழிகி அதெல்லாத்தையும் வெள்ளை அடித்து தூசி தும்ப போக்கி வெள்ளுயிராக்க வல்ல. ஆத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டவர், அவர் அனுபவிக்கிறதுக்கு இருக்கிறவர், பிரயோஜனாந்தர பரத்துவம் கூடாது, அனன்ய பிரயோஜனத்தோடு இருக்கணும். வெள்ளுயிராக்க வல்ல பையுடனாக பகக்கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. பையுட நாகம் ஆதிசேஷன், பகைக்கொடியான் ஆதிசேஷனுக்கு எப்போதும் விரோதம்னு கருடனை பார்த்து சொல்கிறோமே, அந்த கருடனையே தன்னுடைய வெற்றி கொடியாக கொண்டவர் என்று அவர்களும் வந்து சேர்ந்தார்கள். ஐஸ்வர்யார்த்தியும் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டான். அது 6வது 7வது 8வது பாசுரம். இனி கடைசி பகுதி அடைகிறோம். அவர்களோட சேர்ந்து பெரியாழ்வார் பல்லாண்டு பாட போகிறார். என்னான்னு பாடுகிறார்? 9வது பாசுரம், 10வது பாசுரம், 11வது பாசுரம் பகவல்லாபார்த்தியோட சேர்த்து பல்லாண்டு, கைவல்யார்த்தியோட சேர்ந்து பல்லாண்டு, ஐஸ்வர்யார்த்தியோட சேர்ந்து பல்லாண்டு. அதில் 9வது பாட்டு, உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடுமி தொண்டர்களோம் விடுத்த திசைக்கரமும் திருத்தி திருவோணத் திருவிழவில் படுத்த பைன்னாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இந்த பாட்டில் இருக்கிறத பார்த்தாலே பகவல்லாபார்த்தி தான் இப்படி தைரியமாக சொல்ல முடியும். அவனுக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யத்தில் ஆசை இல்லை. பெருமாள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டுக்கிறான், அவர் சூடி களைந்த புஷ்பத்தை சூடிக்கிறான், அவர் உடுத்து களைந்த ஆடையை உடுத்துக்கிறான், அவ்வளோதான். அதுதான் பகவல்லாபார்த்தி. அப்போ அவனோட சேர்ந்து பாடுறார், உடுத்து களைந்த நின் பீதகவாடை. வேற யாரோத்தர் பெரிய பட்டு பீதாம்பரம் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன், நீ கிழிச்ச துணி கொடுத்தாலும் வாங்கிப்பேன். ஆனால் நீயே நல்ல துணி தானே கொடுக்குற. நின் பீதகவாடை உடுத்து, அதை பிரசாதமாக உடுத்துக்கொண்டு கலத்ததுண்டு, நீ சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டு. இதை பற்றி கண்ணனே கீதையில் சொல்லும்போது பொதுவாக உச்சிஷ்டம் கூடாதுன்னுவார்கள். ஆனால் உண்டே, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே. பெரிய மகான்கள், ஆச்சாரியர்கள், தகப்பனார், அப்படி இருக்கிற பரம பாகவதர்கள் அவர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை உண்டாலே
ததுச்சிஷ்டம் சுபாவனம். கொடுக்க மாட்டார்கள். போனகம் செய்த சேடம் தருவரேல் அன்றே புனிதம். நாம் புனிதத்தன்மை அடைஞ்சிடுவோம். அதனால் கலத்ததுண்டு தொடுத்த துழாய்மலர் சூடி களைந்தன. துழாய்மலர் துளசிய தேவரி சூடிக்கணும், களைஞ்சி பிரசாதமாக கொடுக்கணும். சூடுவி தொண்டர்களும் அதை சூடி கொள்ளுகிற தொண்டர்கள் நாம். விடுத்த திசைக்கருமம் திருத்தி யாரை எந்த பக்கத்தில் அனுப்புகிறாரோ அந்த இடத்தினுடைய வேலையை ஒழுங்காக முடிக்கக்கூடியவராம் பெருமாள். ஹனுமார் அனுப்பிச்சாருன்னா சரியாக முடிச்சுன்னு வந்துட்டார். கருதுமிடம் பொருதுபுனல் கைதின சக்கரத்தன். எங்கே சக்கரத்தாழ்வார் அனுப்பிச்சாலும் கச்சிதமாக காரியம் முடிஞ்சு விடுறது. அப்படி முடித்து விடுத்த திசைக்கருமம் திருத்தி திருவோணத் திருவிழவில் படித்த பெண்ணாகனை பள்ளி கொண்டானுக்கு திருவோணத் திருவிழவுன்னு பாடினார். ஏன்? நரசிங்க பெருமான் எங்கே அவதரித்தது? சுவாதியில் அவதரித்தார், சொல்லியிருக்கலாம். கீழே ராமரை பற்றி பாடியிருக்கார், அது புனர்வசு, சொல்லியிருக்கலாம். எல்லாம் இல்லை, திருவோணத்தில் பிறந்தார்னால் அது விஷ்ணு நட்சத்திரம். சவணம்னு சொன்னாலே அது தனி சிறப்பு. மேலும் அது பொதுவான நட்சத்திரமா, யாருக்கும் எந்த பெருமாள்னு கண்டுபிடிக்க முடியாதான் திருவோணம்ங்கிறதுனாலே. இன்னார்னு கண்டுபிடிச்சுட்டா விரோதிகள்லாம் பாஞ்சுடுவா. இது இவருக்கு பயம். அதனால நரசிங்கன் அவதரித்தார் சுவாதின்னு சொல்ல மாட்டார், ராமன் அவதரித்தார் புனர்வசுன்னு சொல்ல மாட்டார், கண்ணன் பிறந்தார் ரோஹிணின்னு சொல்ல மாட்டாரா, திருவோண திருவிழவில். அப்போ அந்த சவண நட்சத்திரத்துக்காக கொண்டாடிட்டு இருக்கிறச்சே படுத்த பெண்ணாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே, அந்த பெருமானுக்கு சேர்ந்து பல்லாண்டு பாடுவோம் என்று பகவல்லாபார்த்தியோடு சேர்ந்து பாடினார். 9ஆம் பாட்டு. 10ஆம் பாட்டு கைவல்யார்த்தியோடு சேர்ந்துட்டார். என்னாள் எம்பெருமான் உந்தனக்கு அடியோமென் எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெத்துய்ந்தது காண் சென்னாள் தோற்றி திருமதையுள் சிலகுனித்து ஐந்தலைய பைன்னாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே. அவர்கள் சொல்லுகிறது என்னாள் எம்பெருமான். இது கைவல்யார்த்தியோடு சேர்ந்து. இது நாள் வரைக்கும் ஏதோ நாளாக போச்சு. அந்நாள்னு கொண்டாடி இருக்கணும், ஆனால் எந்நாள்னு கொண்டாடுறார். நாளை கொண்டாடுறார். எந்நாள் நாள் அவரோட சம்பந்தப்பட்ட கிடைச்ச நாள் எந்நாள். இப்பேற்பட்ட நாள் அந்நாள் போராது. எந்நாள் எந்த நாளாக இருந்தாலும் அவர் சம்பந்தம் கிடைத்த சிறப்பு, அந்த நாளுக்கே சிறப்பு. எந்நாள் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம். இது வரைக்கும் நாம் ஆறாருக்கும் அடிமே நினச்சிருந்தேன், ஆத்மாவுக்கு அடிமே நினச்சிருந்தேன். உந்தனுக்கு அடியோம், தேவரீருக்கு அடியோம்னு தெரிஞ்சுட்டேன் என்று எழுத்துப்பட்டால் ஓம்காரங்கிற பிரணவத்தாலே தெரிந்து கொண்டான்னு அர்த்தம். அந்த எழுத்தில் தான் பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமைன்னு உள்ளது. அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே ஓம்காரம் பிரணவத்தாலே ஞானம் பெறுகிறோம், பகவானுக்கு நாம் அடிமை என்று. சங்கு சக்கர லாஞ்சனத்தாலேயும் அதைத்தான் சரீரமாக வெளிப்படுத்துகிறோம், உடல் ரீதியாக வெளிப்படுத்துறது. அங்கே அடையாளத்தோட வெளி அடையாளம் சங்கு சக்கர பொறி, உள்ளடையாளம் அடியோம் என்று எழுத்துப்படுவது. அடியோம்ன்ற ஞானம் வந்துடுத்துனால் அது உள்ளடையாளம். அதற்கு வெளியடையாளம் எது? சங்கு சக்கர பொறி, திருமண்காப்பு எல்லாமே. அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றுய்ந்தது காண். எங்கள் வீடு வாசல் மனைவி குழந்தை குட்டி யாரார் உண்டோ எல்லாரும் சேர்ந்து உய்ந்தோம், வீடு பெற்று உய்ந்தது காண். சென்னாள் தோற்றி திருமதுரையுள் சிலகுனித்து. மதுராநகரத்தில் கம்சன் வில்யாகம்னு வச்சிருந்தார். தனுர்யாகத்தில் வில்ல முறித்து சிலகுனித்து ஐந்தலைய பைன்னாகத்தலை பாய்ந்தவனே, 5 தலை நாகப்பாம்பு காளியன் தலையில் குதித்தவரே, பைன்னாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே என்று கிருஷ்ணாவதாரத்துக்கு பாடினார். 10வது பாசுரம். 11வது பாசுரம் ஐஸ்வர்யார்த்தியோடு சேர்ந்து பாடுகிறார். அல்வழக் கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. தேவரீருக்கு பல்லாண்டு பாடணும். பல்வகையாலும் பவித்திரனே, ஸ்வரூபம் ரூபம் குணம் சேட்டிதம் எந்த விதத்தாலும் நம்மளுக்கு புனிதத்தன்மை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறவர். பவித்திரனேன்னா அவர் புனிதமாக இருக்கிறவர்னு மட்டும் இல்லை, நம்மை புனிதமாக்குபவர்னு அர்த்தம். அல்வழக் ஒன்றுமில்லா. வழக்குங்கிறது எது? பல்லாண்டு பாடுறது. இதை தவிர பாக்கி எல்லாம் அல்வழக்கு. தேகமே ஆத்மான்னு நினச்சிருந்தா அல்வழக்கு. யாரான அப்படி புரிஞ்சுப்பாளா? தேகம் வேறே ஆத்மா வேறே இல்லையா? அப்போ அல்வழக்கு தேகமே ஆத்மான்னு நினைத்தா அல்வழக்கு. ஆத்மா ஸ்வதந்திரன் நினச்சா தப்பு, பரதந்திரனாச்சே. ஸ்வதந்திரன் நினச்சா அல்வழக்கு. தேவதாந்தரத்துக்கு பரத்தம் உண்டுன்னு நினச்சா அல்வழக்கு. நாம் பெருமான பஜனம் பண்ணுறோம், பக்தி பண்ணுறோமே, அதுக்கு வேறு பிரயோஜனங்கள் உண்டுன்னு நினைத்தா அல்வழக்கு. இல்லை அவரே தான் பிரயோஜனம், ஆனால் அதுக்கு வேற உபாயம் உண்டுன்னு சம்பந்தப்பட்டா அல்வழக்கு. இப்படி ஒவ்வொன்றா அல்வழக்குங்கிறார். பகவத் அனுபவத்தை பெருமானு கைங்கரம் பண்ணி அனுபவம் பண்ணி அந்த அனுபவத்தில் எனக்கு ஆனந்தம் நினச்சா அப்போ மமேதம்ங்கிறது தவிர்ந்து தவேதம்னு ஆக வேண்டும். இதெல்லாம் அல்வழக்கு.
இப்போ அவர் எடுத்துக்காட்டா முன்னுதாரணமாக சொல்லப்படுற திருக்கோட்டியூர் செல்வ நம்பி. அவருக்கு இந்த ஒரு அல்வழக்கம் கிடையாதுங்கிறார். தேகாத்மா அபிமானம் கிடையாது, சுவாதந்திரியாபிமானம் கிடையாது, பரதேவத்தை யாரோ ஒருத்தர பரத்தமுடையவன்னு சொன்னது கிடையாது, பஜனத்துக்கு பலம் பிரயோஜனாந்தர சம்பந்தம் கிடையாது, உபாயாந்தர சம்பந்தம் கிடையாது, பெருமானுடைய அனுபவம் என்ன ஆனந்தத்துக்காகங்கிற எண்ணம் இல்லை. என்ன ஒன்றே ஒன்று உண்டு, வழக்கு உண்டு. அல்வழக்கு கிடையாது, வழக்கு உண்டு. மங்களாசாசனம் பண்ணுற வழக்கு உண்டு. அல்வழக்கொன்றும் இல்லா அணிகோட்டியர்கோன், திருக்கோட்டியூருக்கே நாதனாக இருந்தவர். அபிமான துங்கன், பகவானுக்கு நான் அடிமைங்கிற சாத்திக அபிமானத்தோடு இருந்தவர். அபிமான துங்கன் செல்வனை போல. செல்வன் என்ன செல்வம்? லக்ஷ்மணனுக்கு ஒரே செல்வம் ராம கைங்கரியம்ங்கிற செல்வம். அதை போல இவருக்கும் கைங்கரியம்ங்கிற செல்வம். செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். நாம் அடிமைப்படுவது மாலுக்கு மட்டுமல்ல, திருமால் அவனும் அவளுமான சேர்த்தி சேஷி தம்பதி. நாம் அந்த 2 பேருக்கும் சேஷர்களாக இருக்கிறோம். அதனாலே அல்வழக்கொன்னும் இல்லாத செல்வனை போல திருமாலே தாசோகம் கோசலேந்திரஸ்ய. இதான் லக்ஷ்மணன் சொன்னது. நான் தாசன்னு தெரிஞ்சுட்டா அதுதான் செல்வம். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். ஆத்மா பழமையானவன் மட்டுமில்லை, உனக்கு பழவடியேன். ஆத்மா பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டிருப்பதும் பழமையானது. பகவானும் பழமையானவர், ஆத்மாவும் பழமையானது. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, அனாதி. அதை போல பகவானுக்கு ஜீவாத்மா சேஷன், அவனுக்கு இவன் அடிமைங்கிறதும் பழமையானது. ஆனால் தான் திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். செல்வனைப் போல நல்வகையால் நமோ நாராயணாய வென்று. நல்ல நாள் வாச்சதா நமோ நாராயணான்னு பாடுவோம். நமோ நாராயணா வென்று நாமம் பல பரவி, ஒரு திருநாமம் இல்லை, நிறைய சொல்லி சொல்லி நமோ நாராயணா ஏதி மந்திரஹா சர்வார்த்த சாதகான்னு சொல்லுவார்கள். எல்லா நன்மையும் தரக்கூடியது, குலந்தரும் செல்வம் தந்திடும், அடியார்படுத்துகிற ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும், நீழ்வசிம்பொருளும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும், வலந்தரும் சொல். அதனால தான் நமோ நாராயணான்னு சொல்லுங்கோ. அப்படி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. தேவரீரை பல்லாண்டு கூறுவேன்னு பாடிக்கொண்டார். எல்லாருக்கும் பிரதிநிதியாக தன்னை வைத்து பாடி முடித்து விட்டார். இத்தோட 11வது பாசுரம் முற்றிற்று. கடைசி பாசுரம் 12வது பாசுரம் பலஸ்ருதி. இதுதான் கிடைக்க போகிற பலன். பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவின்னுரைப்பார் நமோ நாராயணாய வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை, பெருமாளை பவித்திரங்கிறார். பவித்திரன்னா 2 பேருமே எந்த அழுக்கோட சம்பந்தப்பட்டாலும் தான் அழுக்குப்பட மாட்டார் பவித்திரன். எந்த அழுக்குப்பட்டவன் அவரோட சம்பந்தப்பட்டாலும் இவனுக்கு அழுக்கு போயிடும், பவித்திரன் ஆக்கிடுவார். அதனால பவித்திரன். வியாபியகத தோஷம் தட்டாதபடியாலே பவித்திரன். தன்னோட சம்பந்தித்தாருடைய அழுக்கை போக்குகிறபடியாலே பவித்திரன். பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை, பரமஸ்தானத்தில் ஸ்திதனா இருக்கிறவன் பரமேட்டி வைகுந்தநாதன். பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை. சார்ங்கம்னு சொன்னது 5 ஆயுதங்களையும் சொன்னதாக வச்சுக்கணும். வில்லாண்டான் தன்னை பாடினதாரு வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல். சிவில்லிபுத்தூர்னால ஆழ்வாருக்கு ஏற்றமா, ஆழ்வார்னால சிவில்லிபுத்தூருக்கு ஏற்றமா, 2மே பெருமை. வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு. இன்னைக்கு தான் சரியான நாள் வாச்சது. திருப்பல்லாண்டு கேட்குற பாக்கியம், அதை சொல்லக்கூடிய பெருமை நமக்கு வாச்சது நல்லாண்டு என்று நவின்று உரைப்பார் நமோ நாராயணாய வென்று. இது உரைப்பாருக்கு என்ன பலன் கிடைக்கும்? வைகுந்தத்துக்கு போய் பரமேஷ்டியான பெருமானே நமோ நாராயணாயான்னு சொல்லி பல்லாண்டு பாடலாம் என்று. பல்லாண்டும் பரமாத்மனை எத்தனை காலத்துக்கு? யாவதாத்ம பாவி. ஆத்மா நித்தியம், அத்தனை நித்தியமான காலத்துக்கு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர். பெருமாள் நடுவில் எழுந்துள்ளிருப்பார் வைகுந்தத்தில். அவரை முன்னாடி சேவிக்கலாம். நாச்சியார அவருமான சேர்த்தி மின்னல் வெட்டினா போல அந்த கார்மேகத்தோட என்னமா இருக்கார், நம்மாலே பார்க்க முடியலையேன்னு வலது பக்கம் போகுமா. போன உடனே சக்கரத்தை பார்த்துட்டு அவருக்கு பல்லாண்டு பாடுவோம். சக்கரத்தை பார்க்கவே கண்ணு முடியலையே, பின்னாடி போவோமா. அவருடைய மாலை தோல் அழகை சேவிச்சுட்டு இது கண்ணு பட்டுடும் போல் இருக்கேன்னு இடது பக்கம் வருவோமா. அங்கே பார்த்தா வெளித்திருக்கைத்தலம் கருநீலம், உள்திருக்கைத்தலம் ஷகப்பு, பிடிச்சிருக்கிற பாஞ்சஜன்யம் வெளுப்பு. இந்த 3த்தினுடைய வர்ணக்கலவையை பார்த்துட்டு நம்மால் பார்க்க முடியாதே அப்படின்னு முன்னாடி வந்துடுவோமா. இதைத்தான் சூழ்ந்திருந்தேத்துவர். சுற்றி சுற்றி வந்து பல்லாண்டு பாடலாம். சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. இந்த 12 பாசுரத்தை சொல்லுபவர்களுக்கு இப்படி ஒரு மகாபாகியம், பெரிய பலம் கிட்டும். இங்கே என்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோமோ அங்கே போய் அந்த கைங்கரியத்தை தொடர்ந்து செய்யலாம்.
எந்தவித தடங்களும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டேன் பெரியாழ்வார் பாடினார். அப்படி ஒரு பல்லாண்டு மங்களம் மங்களம் மங்களம். இந்த எல்லா நாளும் கேட்க போகிற சொல்லப்பட போகிற திவ்ய பிரபந்தம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. அதை ஏற்படுத்தி கொடுத்த ஜிஆர் சுவாமி அதை சங்கல்பம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு இதை நடத்தணும்னு ஆசைப்பட்ட அவருடைய ஆசை, திவ்யமான சங்கல்பம். அதற்கும் பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடிக்கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு ஸ்ரீமதே ரம்மஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினிய பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிஆர் திருவடிகளே சரணம் என்று சொல்லிக்கொண்டு அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.